ஓம் நம சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பு சொந்தங்களே, உலகெங்கிலும் பல நாடுகளில் பறந்து விரிந்து கிடக்கும் பல தேசங்களில் தொழில் நிமித்தமாகவோ வேலை நிமித்தமாகவோ அல்லது பல அலுவல் விஷயங்களாகவோ பல நாடுகளில் இருந்தாலும் இந்த இந்திய நேரப்படி இரவு 7 மணி அளவில் இந்த இனிய வேளையில் நம்முடன் நம் சொந்தங்களை பார்ப்பதற்கும் நம் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு பல விஷயங்களை கற்றுணர்ந்து அதன் மூலம் வெற்றிகளை குவித்த வெற்றியாளர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி மூலம் அவர்தம் பிறப்புரை மூலம் பல விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆவலுடன் இந்த 56வது காணொளி தொகுப்பிற்கு ஓடோடி வந்திருக்கும் அனைத்து கொங்கு சொந்தங்களையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக வருக வருக என்று உங்களை உளமாற வரவேற்பது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். இதுவே முண்டாசு கவிஞன் பாரதியின் அருமையான கவிதை. இந்த கவிதை உணர்த்துவது யாதெனில், நம் எண்ணிய காரியத்தை செவ்வனே செய்து முடிக்க வேண்டும். நினைச்ச காரியத்தை எப்பேற்பட்டு தடையூறுகள் வந்தாலும் எப்பாடுபட்டாவது அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருப்பவனும் அந்த காரியத்தை நல்ல முறையில் செயல்பட வேண்டும், செயலாற்ற வேண்டும், அதை செயல்படுத்தி வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணத்துடனும் தெளிந்த நல் அறிவுடனும் அதை யார் அணுகின்றார்களோ அவர்களே வெற்றியாளர்கள் என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் சொற்றொடருக்கு ஏற்ப அவருடைய பிறந்த நாள் நேற்று. அந்த இனிய ஒரு நிகழ்வில் நம் இந்த பாரதியின் நினைவை கூர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினரையும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா சார்பாக வருக வருக என்று உளமாற வரவேற்கின்றோம். சொந்தங்களே, இந்த 56வது காணொளி நிகழ்வில் நம் தலைப்பு எண்ணிய முடிதல் வேண்டும், டேர் டு அச்சீவ். இந்த காணொளி நிகழ்விற்கு நம் உடன் இணைந்திருப்பது நம் ஆந்தை குல செல்வமான கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் வெற்றியாளரான திரு TK கருப்பண்ணசாமி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவர் மேனேஜிங் டைரக்டர், பரணி ஹைட்ராலிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அவரை பற்றிய முன்னுரை தெரிந்து கொள்வதற்கு முன் நம் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக ஒவ்வொரு காணொளி நிகழ்விலும் நம் சொந்தத்தின் ஒருவருடைய தொழிலை மற்ற சொந்தங்களுக்கு பிரகடனப்படுத்தி அதன் மூலம் அவர்களுக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்த நாம் எண்ணித்திருந்து அதன் மூலம் பல வாரங்களாக ஒவ்வொரு சொந்தத்தின் தொழில் வாய்ப்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தி வருகின்றோம். அவ்வாறு இன்றைய காணொளி, அதாவது 56வது காணொளி நிகழ்வில் நம் சொந்தமான திரு மோகன் திரு அசோக் குமார் சேலம் அவர்கள் கூல் கேர் சொல்யூஷன்ஸ் என்ற அவருடைய நிறுவனத்தை பற்றி உங்களுடன் ஒரு சிறிய காணொளி மூலம் பகிர்ந்து கொள்ள விளைகின்றார். இதோ அந்த காணொளி தொகுப்பு உங்களுக்காக. கேபிஎன் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் அசோக் குமார். என் பேர் நான் வசிக்கிறது சேலத்தில். கொன்னையாத்தி செல்லியம்மன் என்னுடைய குலதெய்வம், அதாவது செல்லம்குளம். நான் வசிப்பது சேலம்னு சொன்னதுனால அந்த போத்தீஸ்க்கு ஆப்போசிட்டில் என்னோட ஏசி ஷோரூம் வச்சுருக்கேன். ஏசியில் எல்லா விதமான சொல்யூஷன்ஸும் என்னால் தர முடியும். நாட் ஓன்லி சேல்ஸு, சர்வீஸும் பண்ணி தர முடியும். நீங்கள் எக்ஸிஸ்டிங் பழைய மிஷின்ஸ் எந்த பிராண்ட்னாலும் என்னால் சர்வீஸ் பண்ண முடியும். அதேமாதிரி சேல்ஸில் நான் ஒரு டாப் பிராண்ட்ஸ், வேர்ல்டு டாப் பிராண்ட்ஸ், ஜாப்பனீஸ் பிராண்டு ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். மிஷுபிஷி, தோஷிபா, ஓ ஜென்ரல், இந்த மாதிரி எல்லா டாப் பிராண்ட், டைக்கின், இந்த மாதிரி எல்லா பிராண்ட்ஸும் என்னால் பண்ணித்தர முடியும். எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வச்சுருக்கேன். அதாவது வீட்டுக்கு டொமஸ்டிக்னா வீட்டுக்கு 1 டன்லேருந்து கமர்ஷியல்ஸ் 1000 டன்னுக்கு வரைக்கும் கூட என்னால் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணித்தர முடியும். கமர்ஷியல்ஸ்னால் தேட்டர்ஸு, மால், மண்டபம், இந்த மாதிரி எல்லாமே என்னால் பண்ணித்தர முடியும்.
நீங்கள் எப்போ ஞாபகம் வந்த உங்களுக்கு ஏசி விதத்தில் எந்த விதமான ஏசி சம்மந்தமான இது வந்தாலும் டவுட் வந்தாலும் எந்த என்கொயரி இருந்தாலும் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தர முடியும்னால அனனி மாமா அவர்களுக்கு இந்த சமயத்தில் நன்றி தெரிவிக்கிறேன் இந்த வாய்ப்பு. நன்றி, தேங்க்யூ. அருமை. ஏசி சர்வீஸ் விஷயமாக 1 டன் முதல் 100 டன் வரை கூல் கேர் சொல்யூஷன்ஸ் அவர்களுடைய காணொலியை பார்த்தோம். இன்றைய சிறப்பு உரை, அதாவது எண்ணிய முடிதல் வேண்டும், டேர் டு அச்சீவ் என்ற இந்த 56வது காணொலி தொகுப்பிற்கு நம்முடன் முத்தாய்ப்பாக வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு TK கருப்பண்ணசாமி அவர்கள், மேனேஜிங் டைரக்டர், பரணி ஹைட்ராலிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் முதன்மை பங்குதாரர் மற்றும் நிறுவனர். அவர் 1961 வருடம் பிறந்த ஆந்தைகுல செல்வன். டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்பை தொடர்ந்து அவர் பூர்வீகமான தாயம்பாளையம், அதாவது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமம் தாயம்பாளையத்தில் இருந்து கோவை நோக்கி பயணம் மேற்கொண்டு அந்த கோவையில் அவர் லக்ஷ்மி மெஷின் ஒர்க்ஸ் LMW என்று அனைவராலும் அறியப்படுகின்ற அந்த நிறுவனத்தில் 7.5 ஆண்டு காலம் அனுபவம் பெற்று, பிறகு ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் HMT பெங்களூரில் 1 வருடம் அனுபவத்தை பெற்று 1988 வருடம் அவர் ஒரு சிறிய தொழில் முனைவோராக ஒரு லேத் மெஷின் மற்றும் ஒரு வெல்டிங் மெஷினை வைத்து இந்த நிறுவனத்தை சிறிய அளவில் ஆரம்பித்தவர். தற்பொழுது மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் பரணி ஹைட்ராலிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு மார்க்கெட் லீடராக கஸ்டமைஸ்ட் ஹைட்ராலிக் பிரசஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் ஹைட்ராலிக் ரப்பரைஸ்ட் ஃபார்மிங் பிரசஸை தயாரிக்கும் ஒரு முன்னணி நிறுவனமாகவும், அவர்தம் தொழில் உபயோகத்திற்கு தேவைப்படும் ஹைட்ராலிக் மெஷின்களை அமெரிக்கா, ஐரோப்பியா மற்றும் ஏசிய கண்டத்தில் உள்ள பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதும், ஒரு டெடிகேட்டட் அசம்பிளி பிசினஸை GE பேக்கர் ஹக்ஸ் என்ற நிறுவனத்திற்கு ஒரு சிங்கிள் சோர்சிங் பாயிண்டாக 11 நாடுகளுக்கும் மற்றும் 14 மேனுஃபேக்சரிங் சென்டர்களுக்கும் ஏற்றுமதி செய்வதற்காகவும் நிறுவப்பட்டிருக்கின்றது. ஷீட் மெட்டல் காம்பனன்ட் மேனுஃபேக்சரிங்கில் 2700க்கும் அதிகமான ப்ராடக்ட் ரேஞ்சஸை தன்னகத்தே வைத்திருக்கும் இந்த பரணி ஹைட்ராலிக்ஸ் நிறுவனம், மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் கிரே அண்ட் SG அயன் கேஸ்டிங் ஃபார் விண்மில் அண்ட் டிராக்டர் செக்மெண்ட் என்ற ஒரு தனி நிறுவனத்தை பரணி ஃபெரோகாஸ்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற ஆளுமையின் கீழ் நடத்தி வருகின்றது. பரணி ஹைட்ராலிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 63 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளில் அவர்களுடைய பொருட்களை சந்தைப்படுத்தி வெற்றிகரமான ஒரு வெற்றி கருவியை நாட்டியிருக்கிறது என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. பரணி ஹைட்ராலிக்ஸ் என்ற நிறுவனம் 600க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை நேரடியாகவும் 5000த்திற்கு மேற்பட்ட குடும்பத்திற்கு மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்நிறுவனமானது நம் கொங்கு குலத்திற்கே பெருமை சார்க்கும் இந்த நிறுவனம் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது CSR என்ற துறையில் 74% சர்டிபிகேஷன் எக்கோவேக் என்ற யூரோப்பியன் சர்டிபிகேஷன் பாடியின் 74% தன்னகத்தே வெற்றிகரமான ஒரு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக, அதாவது சமுதாய பணியிலும் ஒருங்கிணைந்து செயல்படும் ஒரு தொழில் நிறுவனமாக வளர்ந்து வருகின்றது. வனம் ஃபவுண்டேஷன் என்ற இயற்கை சார்ந்த ஃபவுண்டேஷனிலும் ட்ரஸ்டியாக உள்ள இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் 4 தேசிய அவார்டுகளையும், அதாவது 4 நேஷனல் அவார்ட்ஸ், 36 கஸ்டமர் அவார்ட்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் அவார்ட் ஃப்ரம் GE ஹவுஸ்டன் USA என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். விருதுகள் பல வாங்கி இருந்தாலும் நம் இளைய தலைமுறையினர் அவர்களுடைய இன்ஜினியரிங் வாழ்விலும் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் வைஸ் சேர்மன் ஆஃப் ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருப்பூர் அந்த கல்லூரியை 1200க்கு மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர்கள் படிக்கும் அந்த கல்வி நிறுவனத்தையும் நடத்தி வருகின்றார். 54வது ரேங்கிங்கில் தமிழ்நாட்டில் இருக்கும் இந்த கல்வி நிறுவனமானது ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் இன்றும் பல மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் துறையில் பல வாய்ப்புகளை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் IIM என்ற அங்கத்திலும் மெம்பராக பதவி வகிக்கின்றார்.
இந்தியன் மெஷின் டூல்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் IMTMA என்ற அங்கத்திலும், இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபவுண்டரிமென் மற்றும் கொடிஷியாவிலும் அவர் உறுப்பினராக இருந்து திறம்பட தொழிலிருக்கும் சேவையாற்றி கொண்டு வருகின்றார். அத்தகைய இன்றைய சிறப்பு விருந்தினரை மீண்டும் ஒருமுறை KBN குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் இந்தியா சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அவருடைய தொழில் பற்றி ஒரு சிறிய காணொளி நம் சொந்தங்களுக்காக இதோ. அருமையான ஒரு காணொளி தொகுப்பு. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஐயா திரு TK கருப்பண்ணசாமி அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் பரணி ஹைட்ராலிக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவர்களை இந்த 56வது காணொளி தொகுப்பான எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற காணொளி தொகுப்பிற்கு அவர்தம் சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள். கொங்கு சொந்தங்களுக்கும் KBN குளோபல் நெட்வொர்க் அசோசியேஷனுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பழனியப்பன், மாரப்பன், இளஞ்செழியன், ராஜசேகர் இவங்களுடைய கூட்டு முயற்சி, பலருடைய கூட்டு முயற்சியில் ஒரு நிறுவனம், அதாவது ஒரு அசோசியேஷன் நம்முடைய கொங்கு தலைமுறையில் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளவு பேர் அசோசியேட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு, நம்ம சமுதாயத்தை முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய சேவை செஞ்சிட்ருக்காங்க.
அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சுக்க வேண்டிய ஒரு இந்த சூழ்நிலையில என்னுடைய பாராட்டுக்களை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வாழ்க்கையில வந்து ஆல்மோஸ்ட் வந்து சாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து மனிதனுக்குள்ள எல்லாத்துக்குள்ளே இருக்கு. எந்த துறையில சாதிக்கணுங்கிறது தான் நம்ம வந்து வந்து முயற்சி நம்ம எடுக்கணும். என்னுடைய இண்டஸ்ட்ரி அனுபவங்களை சொல்றதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ராஜ்சேகர் சார் பண்ணிட்டாரு. மோஸ்ட் தாயம்பாளையம் டி முத்தப்ப செட்டியார் தர்ம வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல், தர்ம வித்யாலயம். இந்த தர்ம வித்யாலயம் இருந்தனாலதான் ஸ்கூல்ல எஜுகேஷன் முடிக்க முடிஞ்சிச்சு. அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில தான் வந்திருக்கும். உங்க சமுதாயமே எடுத்துக்கிட்டா அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் இருந்தா வந்திருப்பாங்க. அதே சூழ்நிலையில ஆடு மாடு மேய்க்கிறதுல இருந்து விவசாயம் பண்ற ஒரு சூழ்நிலையில இருந்து பள்ளி படிப்பை வந்து மோஸ்ட் யூரோப்பியன் கொலாபரேஷன் ஒரு நிறுவனத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மோஸ்ட் வந்து ஒரு பிளான்ட் இன்ஜினியரிங் டிவிஷன் ரிப்பேர் ஆனா ரிப்பேர் பண்றதுடைய அந்த அந்த வாய்ப்புல வந்து கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷம் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல வந்து ஒரு என்னுடைய 8 மணி நேரம் தான் எனக்கு கம்பெனி சம்பளம் கொடுத்துச்சு. ஆனா ரிமைனிங் வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் அடுத்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்து. வாய்ப்புகள்ங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்ப வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். அந்த தத்துவ கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா பல முன்னோர்களை வந்து ஆல்மோஸ்ட் வந்து உதாரணமாக எடுத்துட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு மிஷின் பில்டிங் கம்பெனிக்கு என்ன தேவையோ அத்தனை டிபார்ட்மெண்ட்லையும் வந்து உள்ள போயிட்டு அதனுடைய அனுபவங்களை வந்து ஆல்மோஸ்ட் வந்து அதனுடைய நுட்பங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு வர வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது. அதுக்கடுத்து வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ் LMW வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு ட்ரைனிங் பீரியட்னு சொல்லலாம், ஒரு 1 இயர் பீரியட். அப்போ இந்துஸ்தான் மிஷின் டூல்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் வந்து ஆசியாவில் மிகப்பெரிய மிஷின் தயாரிப்புல முதன்மை நிறுவனமாக இருந்த ஒரு ஆர்கனைசேஷனு. அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பேசிக் மிஷின் பில்டிங் நாலேஜ் வந்து அங்கிருந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அங்க தெரிஞ்சுக்க முடிஞ்ச இந்த வாய்ப்புகளை வந்து வச்சுட்டு திருப்பி ஒரு நாள் என்னோட மேலதிகாரிகள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்குள்ள ஒரு உந்துதல், அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சின்ன ஒரு தொழில் நிறுவனம் ஆரம்பிக்கணும், என்னோட லைஃப் டைம்ல வந்து ஒரு 10 பேர்த்துக்காவது ஒரு வாய்ப்புகள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் என்ன மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதை என்னுடைய மேலதிகாரிகிட்ட ஷேர் பண்ணும்போது இதுதான் என்னுடைய சரியான தருணம், சரியான ஏஜ். என்னுடைய 28வது வயதுல மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து ஒரு ரிஸ்க் தான். ஆல்மோஸ்ட் ஒரு LMW அப்படிங்கிறது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு ஜாப். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிட்டு வெளியில வரும்போது எனக்கு என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டால் கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. எந்த பேக்ரவுண்ட்லயும் வெளியில வரல. வரும்போது அந்த ஆல்மோஸ்ட் வந்து ராஜ்சேகர் சொன்ன மாதிரி ஒரு சின்ன லேத் மிஷின், ஒரு ட்ரில்லிங் மிஷின், வெல்டிங் மிஷின், இதை வச்சுதான் என்னுடைய இண்டஸ்ட்ரி வந்து ஆர்டர் கொடுக்காது. ஒரு ப்ராடக்டை வந்து பண்றதுக்கு அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் அப்ரூவ் பண்ணி ஒரு சின்ன நிறுவனம் தயாரித்து கொடுக்கும்போது அது வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கே வந்து வெளியில வந்துட்டேன். மோஸ்ட் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல வெளியில வந்து ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன். வாய்ப்புகள் வந்து யாரும் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை. இப்போ LMW வந்து கோயம்புத்தூர் வந்து அப்போ இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு ஈக்குவலான இண்டஸ்ட்ரீஸ் இந்த சவுத் இந்தியா, வெஸ்ட் கோஸ்ட், டெக்ஸ்டைல், LMW அந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேருக்கான வாய்ப்புகள். டெக்ஸ்டைல் மில் கிட்டத்தட்ட 76 டெக்ஸ்டைல் மில் கோயம்புத்தூர்ல இருந்தது. அப்போ ஒரு சின்ன நிறுவனத்தை நம்பி யாருமே வேலைக்கு வர தயாரா இல்லை. ஒரு 3 வருஷ பீரியட் வந்து ஆல்மோஸ்ட் 2 வருஷ பீரியட்னு சொல்லலாம். 2 வருஷ பீரியட்ல நான் தான் இன்ஜினியர், நான் தான் ஃபிட்டர், ஹெல்ப்பர், எல்லாமே மேனேஜர், HMOs அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள்ல வந்து உள்ள வந்தோம். ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஆல்மோஸ்ட் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சின்னதா மெஷினிங் ஆரம்பிச்சு தென் அகைன் ஒரு ஹைட்ராலிக்ல வந்து ஜாக் ஒரு அந்த ப்ராடக்ட் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஹைட்ராலிக் லிஃப்டிங் ஜாக் ஆரம்பிச்சோம். ஸோ அதில் நான் தான் இண்டஸ்ட்ரியில் நான் மட்டும்தான் இருந்தேன் ஒரு 2 வருஷம் பீரியட். அதுக்கு பின்னாடி யாரும் மேன் பவர் வராதனால என்னுடைய
பிரதன்லா என் கூட அசோசியேட் பண்ணார் பாலகிருஷ்ணன். இன்னைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் என்னுடைய 32 வருஷ ஜேர்னியில் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அவர்கிட்ட இருக்கு. அதே மாதிரி என்னுடைய பிரதரோட சன் இவங்களெல்லாம் வந்து என்ன சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஜ் வரும்போது ஹெச்எம்எஸ் வந்து ரிலேஷன்ல இருந்து கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துட்டு இண்டஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தோம். சின்னதாக ஒரு ஹைட்ராலிக் ஜாக்ல ஆரம்பிக்கும் போது அந்த ஜாக் மார்க்கெட் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு நார்த்லேருந்து இன்ஃபீரியர் ப்ராடக்ட் வாங்குவாங்க, அதனுடைய விலை ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஹை-எண்ட் ப்ராடக்டை வந்து ஒரு டெக்னாலஜி ப்ராடக்டை பெனிட்ரேட் பண்ணி கொண்டு போய் மார்க்கெட்டில் கொடுக்கும்போது அது வாங்குறதுக்கு தயவாங்க. ஏன்னா புது கம்பெனி அப்படிங்கிறது வந்து பிராண்ட் இல்லாத ஒரு ப்ராடக்டை வந்து வாங்குறதுங்கிறது வந்து சின்ன பொருளாக இருந்தால் கூட அது ஒரு எக்யூப்மெண்ட், அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்குறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க. ஒருத்தர் ஆக்சுவல் வந்து அந்த மார்க்கெட்டில் வந்து ஒருத்தர் வந்து மோஸ்ட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சார். மோஸ்ட் எஸ் உன்னுடைய ப்ராடக்டை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து எனக்கு கொடுத்தார். அதுதான் முதல்ல வந்து மோஸ்ட் வந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சிது. அதுல இருந்து கோயம்புத்தூர் மோட்டார் இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பாப்புலராக இருந்த கண்டிஷனில் இப்போ ஆல்மோஸ்ட் இன்னைக்கும் இந்தியாவுடைய ஆல்மோஸ்ட் மோர் தென் 70% மோட்டார் பம்ப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் கோயம்புத்தூர். அப்போ அந்த மோட்டார் பம்ப் இண்டஸ்ட்ரியில் டார்கெட் பண்ணலான்றதுனால இப்போ ஒரு மோட்டார் பம்ப் இண்டஸ்ட்ரி அணுகும்போது ஹெச்எம்எஸ் வந்து ஒரு சின்ன ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கான ஸ்மால் மிஷின்ஸை வந்து சப்ளை பண்ணுற ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. அந்த வாய்ப்புகளை வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கும் எங்களுடைய இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட் இன்னைக்கு வந்து குளோபலாக ஒரு நிறுவனத்தை எடுத்துகிட்டு போனால் கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி தான் கொடுத்துச்சு. அப்போ கோயம்புத்தூர்ல ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் பண்ணிட்டு இருக்க கண்டிஷன்ல வந்து இன்னைக்கும் நம்முடைய இதில் வந்து ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்வாசாப் டெக்ஸ்மோ வந்து ஈவன் நம்மளுடைய கொங்கு சொந்தங்கள் கூட சொல்லலாம், அவங்களுடைய ஒரு பெரிய டிவிஷன், அதாவது எக்ஸ்போர்ட் டிவிஷன் ஆரம்பிக்கும் போது வந்து ஒரு வாய்ப்புகள் வந்து ஒரு பெரிய மெஷின் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொடுத்தாங்க. அந்த மெஷின் இம்போர்ட் பண்றதுக்கு பதிலாக இந்தியாவிலேயே பரணிலேயே மெஷின் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் எனக்கு கொடுத்தது. அதான் ஒரு பெரிய மிஷின் பண்றதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு முதல் கிடைச்சிது. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா டீம் மெம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆனாங்க. 4 பேர் 10 பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கோயம்புத்தூர்ல அதர் மோட்டார் இண்டஸ்ட்ரீஸ் நாங்கள் பங்கெடுக்க ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட 12 வருஷம் கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்து ஒரு 8 வருஷ பீரியட் வந்து எங்களுக்கு வந்து 8 வருஷம் ஒரு 10 வருஷ பீரியட் கூட சொல்லலாம். ஒரு கம்பெனி வந்து ப்ராஃபிட்டபிள் கம்பெனினே கிடையாது. ஆனால் எந்த ப்ராடக்ட்ல பண்ணணும்னு நினைச்சோமோ அந்த ப்ராடக்ட் விட்டு விலகி போறதுக்கு நாங்கள் வந்து எங்கள் மனசும் எண்ணங்கள் எதுவுமே தயாராக இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இதெல்லாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி எங்களுக்குள்ள இருந்தது. அந்த வெறியை வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்த லெவலில் முன்னேறணும்னா கார்பரேட் நிறுவனங்களோட பங்கெடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு கிட்டத்தட்ட ராணி பிரேக் லைனிங் சென்னையில் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் முதல்ல ஒரு 18 கிட்டத்தட்ட ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஒரு எங்கள் ஃபீல்டில் இருந்த கண்டிஷனில் ஒரு 3 காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அன்னைக்கு அவங்க ஹைட்ராலிக் மிஷின் தான் அவங்களுடைய கையில் தான் இருந்தது. ஒரு 3 மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து 4 தலைமுறையாக இருக்கிற கம்பெனி கூட போட்டி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு போட்டி போடும்போது கார்பரேட் நிறுவனங்கள் எங்களுடைய மிஷினை திரும்பி பார்க்கற கூட தயாராக இல்லை. ஆனால் அப்படி இருந்து கூட எங்களுடைய டெக்னாலஜி அப்படிங்கிற கண்டிஷனில் பேசும்போது ஒரு 18 டைம் முயற்சி எடுத்து ஒரு நிறுவனத்தில் ஒரு வாய்ப்புகள் வாங்க ஆரம்பிச்சு. ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் ஒரு மிஷின் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற கண்டிஷனில் வரும்போது அடுத்த கார்பரேட் 1 by 1 அவங்களுடைய ரெஃபரன்ஸ்லேயே அடுத்த கார்பரேட் உள்ள ஆரம்பிச்சது. அவங்களுடைய அதர் மேனுஃபேக்சரிங் டிவிஷன்ஸோட சப்போர்ட் எடுக்க ஆரம்பித்தோம். இப்படி ஆட்டோமோட்டிவ் துறையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் மேனுஃபேக்சரிங், வீல் ரிம் மேனுஃபேக்சரிங், கிளச் மேனுஃபேக்சரிங், இன்டீரியர் மேனுஃபேக்சரிங், சேசஸ், மோஸ்ட் வந்து ஆட்டோமொபைல் துறையில் எடுத்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எங்களுடைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பரணி ஹைட்ராலிக்ஸ் நிறுவனம் பண்ணி கொடுத்துருக்கிற மிஷினுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொன்னால், மோஸ்ட் எனி நியூ வெஹிக்கிள் லான்ச்சஸ் இன் இந்தியன் ரோட், எந்த ஒரு 2 வீலர்லேருந்து ஸ்கூட்டி மோட்டார் சைக்கிள்லேருந்து எர்த் மூவிங் வெஹிக்கிள் வரைக்கும் எந்த ஒரு வாகனங்கள் உள்ள வந்தாலும் அதில் வந்து எங்கள் நிறுவனத்துடைய மிஷினுடைய பங்களிப்பு வந்து கட்டாயம் இருக்கும். இது வந்து இந்த ஒரு வாய்ப்புகளை வந்து மோஸ்ட் வந்து ஒவ்வொரு நிறுவனமாக இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 136 கார்பரேட் நிறுவனங்களுக்கு எங்களுடைய பங்களிப்பு வந்து மோஸ்ட் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு பங்களிப்பு கொடுத்துட்டு இருக்கிறத விட எங்களுடைய 95% ஆஃப் எங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து தே ட்ரீட்டட் பரணி அஸ் அ சிங்கிள் சோர்ஸ். எங்களுடைய டெக்னாலஜி டிரைவ், எங்களுடைய காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் கண்டினியூல் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த மாதிரி வந்து எந்த ஒரு பொருளையும் ஒரு இன்ஜினியரிங் ப்ராடக்டை வந்து பண்ணும்போது ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது.
ஒரே நிறுவனத்துக்கு வந்து திருப்பி மிஷின் கொடுக்கும்போது கூட அதனுடைய டெக்னாலஜி வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குற மிஷினுக்கு வந்து அதே கஸ்டமருக்கு அதே ப்ராடக்ட்டுக்கு நாங்கள் மிஷின் பண்ணுவோம். பிரேக் தயார் பண்ணுறதுக்கு மிஷின் பண்ணால் அந்த பிரேக் தயார் பண்ணுற மிஷின் வந்து ஒரு டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டோட தான் அடுத்த மிஷின் வந்து அந்த கம்பெனிக்கு போகும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட வந்து ஒரு 3400 மிஷினுக்கு மேலே இது வரைக்கும் வந்து பண்ணி முடிச்சிருக்கோம், சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இதில் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 136 துறைகள் நுழைஞ்சிருக்கோம். 136 துறைகளில் வந்து இப்போ யூரோப்பியன் மேனுஃபேக்சரிங் ரீஜன்லேயே எடுத்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பண்ணால் ஒருத்தர் வந்து ஷீட் மெட்டலுக்காக ஹைட்ராலிக் மிஷின் பண்ணுவார், ஒருத்தர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரேக்காக ஹைட்ராலிக் மிஷின் பண்ணுவார், ஒருத்தர் வந்து செராமிக்காக ஹைட்ராலிக் மிஷின் பண்ணுவார், ரப்பருக்காக ஹைட்ராலிக் மிஷின் பண்ணுவாங்க. இப்படி தான் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் போதே எங்களுக்கு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 136 இது வரைக்கும் சீட் போட்டிருக்கோன்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து எடுத்துகிட்டு போகிற வாய்ப்புகளை வந்து ஒவ்வொரு டெக்னாலஜியாக கொண்டு வந்தோம். ஒரு டெக்னாலஜி வந்து இப்போ அமெரிக்காவுக்கு மிஷின் பண்ணும்போது அமெரிக்கன் ஸ்டாண்டர்டில் சர்டிஃபை ஆகணும், யூரோப்புக்கு மிஷின் பண்ணும்போது யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் சர்டிஃபை ஆகணும், அதே மாதிரி ஜாப்பனீஸ் சர்டிஃபை பண்ணும்போது ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்டில் சர்டிஃபை ஆகணும். இதில் வந்து முதல்ல எங்களுக்கு வாய்ப்பு எப்படின்னா அதே ராணி பிரேக் நிறுவனம் பிரேக் லைனிங்குடைய நிறுவனம் வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. நிஷிம்போன்னு ஒரு கம்பெனி வந்து இன்னைக்கும் அவங்க தான் வேர்ல்டில் பிரேக் தயார் பண்ணுறதுல மார்க்கெட் லீடர். அந்த மார்க்கெட் லீடர் கூட ஆல்மோஸ்ட் அசோசியேட் பண்ணி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணும்போது மிஷின்ஸ் அவங்க என்னன்னா ஜாப்பனீஸ் வந்து நம்மக்கிட்டே வருவாங்க ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டில் எங்கே ட்ராவல் பண்ணாலும் வரும்போது வந்து அவங்களுடைய நாட்டுப்பட்டை வந்து ரொம்ப விஷயத்தில் பாராட்டலாம். அவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய பேனா பேடு கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க நாட்டுடைய பேன் பேடு தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இங்கே வந்து எந்த எக்யூப்மெண்ட் கூட தொட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய மிஷின்ஸை வந்து அவங்க கொலாபரேட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவங்க கொடுத்த ஆல்மோஸ்ட் வந்து ஃபீட்பேக் என்னங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும்போது ராணை மேனேஜ்மெண்ட் கூட பேசும்போது நன் ஆஃப் தி இந்தியன் கம்பெனிஸ் ஆர் கேப்பபிள் டு மேனுஃபேக்சர் திஸ் கைண்ட் ஆஃப் மிஷின்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஹை ஸ்டாண்டர்ட் மிஷின்ஸ் வந்து இந்தியாவில் எந்த ஒரு நிறுவனமும் பண்ண முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு தான் அவங்க இருந்தாங்க. பட் ராணை பிரேக் லைனிங் நான் கொடுத்த மிஷின்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஆல்மோஸ்ட் வந்து அவங்க இவங்க சர்வே பண்ண ஆரம்பித்தாங்க. வந்து இந்த எங்களுடைய பங்களிப்பாக இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் நிறுவனம் கூட சொல்லலாம். அவங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிறுவனம் வந்து கண்டிப்பாக வந்து பத்மோசன் எங்களுடைய இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்டில் பண்ணித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை வந்து அவங்களுக்கு வந்து உணர்த்த ஆரம்பிக்கும் போது ஜாப்பனீஸ் வந்து ஒரு சின்ன அப்போ நாங்கள் வந்து இப்போ இருக்கிற ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கூட கிடையாது, சோரிபாலத்தில் ஒரு சின்ன நிறுவனமாக இருந்தது. அப்போ வந்து எங்கள் இண்டஸ்ட்ரிக்கு வந்து விசிட் பண்ணி ஆக்சுவலி தேர் நாட் ஆல் ஹாப்பி வித் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பட் ஆக்சுவலாக மோஸ்ட் வந்து சம் ஆஃப் தி இம்ப்ரெஸ்ட் வித் அவர் டிசைன் கேப்பபிலிட்டி. இந்த நிறுவனம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் அவங்க வந்தோம்னா நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் அது அடுத்த ஒரு 3 months பீரியடில் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புதுசாக உருவாக்கணும். ஒரு இப்போ இருக்கிற நிறுவனத்துடைய ஒரு பங்கு அந்த நிறுவனத்தை உருவாக்கி முதல்ல ஒரு மிஷின் வந்து ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்டில் மிஷின் பண்ணும். அதாவது இந்தியாவில் எந்த ஒரு மிஷினும் நிறுவனமும் பண்ண முடியாது, ஜாப்பனீஸ் ஸ்டாண்டர்டில் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இருந்த டெக்னாலஜி ஆல்மோஸ்ட் வந்து மைண்ட் செட்டை வந்து பிரேக் பண்ணி அவங்களுக்கு ஒரு மிஷின் பண்ணதும் இல்லாமல் டோட்டல் இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராஜெக்டை கன்டினியூ பண்ணுறோம். கிட்டத்தட்ட 12 வருஷமாக அந்த ஜாப்பனீஸ் கம்பெனி ராணையோட அசோசியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை கன்டினியூ பண்ணுறோம். நெக்ஸ்ட் இயர் ஆக்சுவலாக மோஸ்ட் அடுத்த லெவல் எக்ஸ்பேன்ஷனை பற்றி அந்த கம்பெனிஸ் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் முதல்ல எங்களுக்கு கிடைச்ச வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி கூட அசோசியேட் பண்ணுற ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. அதே மாதிரி டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படிங்கும்போது ஓல்டு லீடர்ஸ் அப்படிங்கிறதுல சாலிட் டயர் மேனுஃபேக்சரிங் வந்து ஸ்ரீலங்காவில் தான் இருக்காங்க. மோஸ்ட் வந்து வேர்ல்டு நம்பர் 1 வந்து கேம்சல் ரோடு ஸ்டார், குளோபல் ரப்பர், இந்த மாதிரி ஹெச்எம்எஸ் வந்து டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இந்த மாதிரி வேர்ல்டு லீடர்ஸ்க்கு வந்து நாங்கள் மிஷின் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுக்கு வந்து மோஸ்ட் வந்து சாலிட் டயர் மேனுஃபேக்சரிங்க்கு பண்ண ஆரம்பித்தோம். டோட்டல் கம்ப்ளீட் லைன், ஆட்டோமேட்டட் லைன், ஒரு பக்கம் வந்து சாலிட் டயர் உள்ள வரும், ஒரு பக்கம் வந்து மோஸ்ட் வந்து ப்ராடக்ட் வெளியில் போகும். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனோட முதல்ல டெக்னாலஜி டிரைவ் அப்படிங்கிறது ப்ரெஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்த ஒரு கம்பெனி வந்து ஒரு ஆட்டோமேஷனும் சேர்த்து ஆல்மோஸ்ட் வந்து கஸ்டமருக்கு டோட்டல் சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து டயர் மேனுஃபேக்சரிங்கில் உள்ள ஆரம்பித்தோம். அப்போ இந்தியன் மோட்டார் பம்ப் ஆல்மோஸ்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கிளச் மேனுஃபேக்சரிங், பிரேக் மேனுஃபேக்சரிங் எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் வந்து மிஷின் கொடுக்கும்போது ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் டோட்டல் சொல்யூஷனாக மிஷின் கொடுக்க ஆரம்பிச்சோம். அந்த டோட்டல் சொல்யூஷன் வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு முன்னாடி ஹெச்மோஸ் வந்து முதல்ல பன்னாட்டு நிறுவனங்களோட அவங்களுடைய இந்தியன் ஆப்ரேஷனுக்கு மிஷின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து முதல்ல செயின்ட் கோபின்னு ஒரு நிறுவனம்,
அந்த செயின்ட் கோபைனருடைய நிறுவனத்துடைய மிஷின் சப்ளை பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தரைஸ்டு சப்ளையர்னு சொல்லலாம். ஒரு சில பன்னாட்டு நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கே அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த மாதிரி அக்ரிமெண்ட் அப்படிங்கும்போது வேற ஒரு நிறுவனத்தில் அவங்க ஆர்டர் பண்ண மாட்டாங்க, பண்ணவும் முடியாது. அப்போ அந்த மாதிரி யூரோப்பியன் கம்பெனிஸ், ஆனால் யூரோப்பியன் மேனுஃபேக்சர்கிட்ட தான் வந்து அக்ரிமெண்ட்ஸ் இருக்கும். லைஸ்னு ஒரு ஜெர்மன் கம்பெனி கூட தான் அவங்க மிஷின்ஸ் எல்லாம் வந்து மோஸ்ட் வாங்கிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 52 வருஷம் ஹிஸ்ட்ரியில் அவங்ககிட்ட மட்டுமே மிஷின் வாங்கிட்டு இருந்த ஒரு நிறுவனத்தோட நாங்கள் முதல்ல வந்து மோஸ்ட் வந்து அவங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஒரு 1/3 காஸ்ட் ஆஃப் பச்சலமோஸ் யூரோப்பியன் ஜெர்மன் மிஷினோட காஸ்ட்ல அதே டெக்னாலஜியில் வந்து ஒரு மிஷின் வந்து செயின்ட் கோபைன் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சோன்னா அந்த கம்பெனி வந்து மோஸ்ட் வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் நமக்கு எங்களுக்கு கொடுத்துச்சு. அந்த வாய்ப்புகள் என்ன அப்படின்னா, முதல்ல அந்த மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தபோது அவங்களுடைய கார்பரேட் நிறுவனம் வந்து யூரோப் ஒன்று காஸ்ட் குறையுது, ரெண்டாவது வந்து டெலிவரி யூரோப்பியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து 27 மாதம் 30 மாதம் டெலிவரி கொடுக்குறது. ஒரு இந்தியன் கம்பெனி எங்களால் வந்து மோஸ்ட் வந்து ஒரு 10 வருஷத்துல எங்கள் டீம் மெம்பர்ஸோட ஆக்சுவலாக மோஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்னால கண்டிப்பாக ஒரு 10 மாதத்துல வந்து அந்த மிஷினை மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தோம். அந்த ஒரு நிறுவனம் வந்து அப்போ வந்து எங்களை ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர் அப்படிங்கிற ஒரு ரோலில் கொண்டு வந்து, ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர் அப்படிங்கும்போது எங்களுக்கு அந்த நிறுவனத்தில் எந்த ஒரு டிவிஷனில் எந்த நாட்டில் வந்து மோஸ்ட் வந்து இந்த ஹைட்ராலிக் மிஷின் வேணும் அப்படின்னா எங்களுக்கு என்கொயரி வரும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜை வந்து முதல்ல ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆக்சுவல் மோஸ்ட் வந்து செயின்ட் கோபைன் வந்து அவங்களுடைய குளோபலாக இந்தியாவுக்கு வந்து 2 மிஷின் பண்ணோம். இந்தியாவுக்கு மிஷின் பண்ணும்போது முதல்ல வாய்ப்புகள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து மோஸ்ட் வந்து அவங்க ஊஸ்டன், அதாவது பாஸ்டன் பக்கத்தில் ஊஸ்டர்னு ஒரு இடத்துல வந்து மோஸ்ட் வந்து அவங்களுடைய 162 மேனுஃபேக்சரிங் 162 வருஷம் நடத்திட்டு இருந்த அந்த டிவிஷன், அந்த டிவிஷனில் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்தது. அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு யூரோப்பியன் கார்பரேட் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்க முடியுமான்னு கேட்டாங்க. அந்த பயன்படுத்திக்க முடியும்ன்ற கான்ஃபிடென்ட் எங்களுக்கு இருந்து. ஆல்ரெடி ஜாப்பனீஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம், அதே செயின்ட் கோபைன் நிறுவனத்தோட இந்தியாவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஃப்ரெஞ்ச் கார்பரேட் தான் வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்தியாவில் ஒரு புது மேனுஃபேக்சரிங் கம்பெனியை நாங்கள் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கார்பரேட் வந்து ஃப்ரெஞ்ச் டெக்னிக்கல் டீம் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. மிஷின்ஸ் ஆர் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு லைக் ஜெர்மனிக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அமெரிக்கா நிறுவனத்துடைய அந்த தலைமை அதிகாரி வந்து கொடுத்த ஃபீட்பேக் வந்து, நான் இந்தியாவிலிருந்து நீங்கள் மிஷின் வாங்கினீங்கன்னா நாங்கள் ஸ்கிராப் யார்டுக்கு தான் அனுப்புவோம் அப்படிங்கிற ஒரு ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு கொடுத்தாங்க. அதே ஃபீட்பேக் வந்து அதே கார்பரேட் பன்னாட்டு நிறுவனத்துடைய மேலதிகாரி வந்து மோஸ்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து எங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணார். இந்த மாதிரி வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, உங்களால் முடிஞ்சால் போய் வந்து பார்த்தா மோஸ்ட் வந்து பெனிட்ரேட் பண்ணி ஆர்டர் வாங்க முடியுமான்னு பாருங்கன்னா, சில மோஸ்ட் மைசெல்ஃப் ஒன் ஆஃப் மை கொலீக் மிஸ்டர் சண்முகம், என்னுடைய இப்போ அட்வைஸராக இருக்கார் மிஸ்டர் சண்முகம், அவருடைய 25 வருஷ கான்ட்ரிபியூஷனும் இந்த நிறுவனத்தை இருக்கு. அவர் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவருடன் நான் அங்கே போகும்போது ஆல்மோஸ்ட் வந்து நிறுவனத்துக்குள்ள நுழையிறோம். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து தே ட்ரீட்டட் ஃபாரினர் எஸ் அ ஃபாரினர், அந்த கண்டிஷன்ஸில் உள்ள நுழைஞ்சோம். பட் நாங்கள் எங்கள் ப்ரெசன்டேஷன் காமிக்கணும்னு சொல்லும் போது வந்து பார்த்தோன்னா அந்த நிறுவனத்தில் 2 அதிகாரிகளை தவிர 8 அதிகாரிகள் வந்து யாருமே பார்க்கறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் எங்களுக்கு வந்து என்ன ஒரு வெறி இருந்ததுன்னா, முதல்ல எங்களை வளர்த்தின நிறுவனங்கள் இந்தியன் கார்பரேட் ஆக்சுவல்ஸ் வந்து 120 கார்பரேட் நிறுவனங்கள், எங்களுடைய அத்தனை சப்ளை சோர்ஸ், எங்களுடைய பரணி ஹைட்ராலிக்ஸுடைய டீம் மெம்பர்ஸ், எங்களுடைய கஸ்டமர்ஸ், அத்தனை பேருக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் நான் வந்து ஒரு இந்தியனாக ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிற மைண்ட் செட் தான் எனக்கு இருந்துச்சு. அந்த மைண்ட் செட்டோட ஆல்மோஸ்ட் வந்து காண்டர் ஆல்மோஸ்ட் வந்து என்னோட ரெப்ரசன்டேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து அந்த பிளான்ட் எம்டியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பர்ச்சேஸ் சீனியர் ஜெனரல் மேனேஜர் அவர் 2 பேர் மட்டும்தான் அதை கிவன் த கிரீன் சிக்னல், அதர்ஸ் தே டோன்ட் வாண்ட் டு வாட்ச் த ப்ரெசன்டேஷன். அந்த ஒரு சூழ்நிலையில் வரும்போது ஆக்சுவல்ஸ் வந்து என்னுடைய டிராவலை வந்து ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் டிவிஷன் வந்து மோஸ்ட் வந்து ஒரே கம்பெனி வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ப்ரெசென்ட் பண்ண முடியாது ஒரு ப்ராடக்ட். அது பட் எங்களுக்கு இருந்த ஒரு சக்தி என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 27 வருஷம் அப்போ ஜேர்னி, 27 வருஷம் ஜேர்னியில் பல தரப்பட்ட மிஷின், பல டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து நாங்கள் பண்ண ஒவ்வொரு டெக்னாலஜி டிரைவும் வந்து பார்த்தா நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சது. அது வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஐ காட் ஆக்சுவலாக மோஸ்ட் கிரீன் சிக்னல் எல்லாருமே லேப்டாப் க்ளோஸ் பண்ணிட்டு இது ஸ்டார்டட் இன் வாட்சிங் த ப்ரெசன்டேஷன். அந்த ப்ரெசன்டேஷன் பார்க்க ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து மோஸ்ட் வந்து எப்படியாவது வந்து ஒரு இந்தியன் நிறுவனம் நமக்கு வந்து பரணிங்கிறது மட்டும் இல்லை, மோஸ்ட் வந்து ஒரு இந்தியன் ப்ராடக்ட்டை வந்து ஒரு இந்தியன் கேபிட்டல் மிஷினை இந்த ஸ்கிராப் யார்டுக்கு அனுப்பணும்னு சொன்னவருக்கு கண்டிப்பாக வந்து மிஷினை பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோட தான் அந்த மோஸ்ட் வந்து என்னுடைய ப்ரெசன்டேஷன் இருந்துச்சு. பட் எமோஷனலி எக்ஸ்பிரஸ்ட் ஆக்சுவல் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 87 மினிட்ஸ், 87 நிமிஷம் என்னோட ப்ரெசன்டேஷன் இருந்தது.
அதை முடிச்சதுக்கு பின்னாடி தேவர் ஆல் டார்க் அண்ட் ஆக்சுவலி தே கிவன் தட் ஒரு பிக் கிளாப்ஸ் ஆக்சுவலி மோஸ்ட் அந்த அவோஷன் ஆல்சோ. ஸோ அது நடக்கும்போது என்னன்னா இவ்வளோ இந்தியன்ஸ்க்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டின்னு எனக்கு தெரியாது. ஒரு அமெரிக்கன்ஸ் வந்து தே எக்ஸ்பிரஸ் லாட். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய மிஷின் மேனுஃபேக்சரை பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒருத்தர் ரப்பருக்கு பண்ணுவார், ஒருத்தர் செராமிக் பண்ணுவார், ஒருத்தர் ஷீட் மெட்டல் பண்ணுவார். பட் உங்கள் கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் வந்து உங்களுடைய கம்பெனியோட ட்ராவல் பிளான் அவங்களுக்கு அமெரிக்கன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கம்பெனி ப்ரொமோட்டர் அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆல் போர்ட் கம்பெனிஸ் ஆக்சுவலி கம்பெனி ரெப்ரசன்டட் சம்திங் ஆன் பிகாஃப் ஆஃப் பரணி வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். நான் யாருன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை. அந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து தி எக்ஸ்பிரஸ் லாட். அப்புறம் அந்த சேம் டே கிறிஸ்மஸுக்கு 2 நாளுக்கு முன்னாடி அங்கே ப்ரெசென்ட் ஆகிறோம். பட் கார்பரேட் எங்களோட இருக்காங்க. பிரெஞ்சு கார்பரேட் எப்படா எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கணும் தயாராக இருக்காங்க. இப்போ அந்த கண்டிஷன் தான் முதல்ல அமெரிக்காவில் வந்து மோஸ்ட் வந்து 24ஆம் தேதி மோஸ்ட் வந்து எங்களுக்கு வந்து மோஸ்ட் வந்து 2014 முதல் மிஷன் வந்து செயின்ட் கவர்மெண்ட்ல பண்ண ஆரம்பிச்சோம். அந்த ஒரு வாய்ப்புகள் வந்து அந்த மிஷினுடைய பெர்ஃபார்மன்ஸ் 3 மாசத்துல மிஷின் பண்ணி அங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்கும்போது வி ப்ரவுட் டு ஹேவ் அன் இந்தியன் மிஷின் இன் அவர் ப்ரெமிசஸ் அப்படிங்கிற அந்த மேல் அதிகாரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து கார்பரேட்டுக்கு வந்து ஒரு தகவல் கொடுக்குறாருங்கிற ஒரு டெக்னாலஜியை வந்து எங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சு. அந்த கண்டிஷனில் வந்து ஆல்மோஸ்ட் மிஷின் இன்னைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த கம்பெனியோடைய ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த ஒரு 1800 டன்ஸ் லைன் ஆஃப் மிஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெகோஷியேட் பண்ணி இப்போ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கலிஃபோர்னியா ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய பெல்ஜியம், பிரான்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் எங்கெங்கே இருக்கோ அங்கே எல்லாம் மிஷின் கொடுக்க ஆரம்பித்தோம். அதுவும் இல்லாமல் பெருசியா அப்படிங்கிற கம்பெனிக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபோர்டு நிறுவனம் சென்னைக்காக 2 மிஷின் கொடுக்க ஆரம்பித்தோம். இது இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆட்டோமோட்டிவ். அது வந்து நான் ஆட்டோமோட்டிவ் ஆல்மோஸ்ட் வந்து செராமிக் ஃபேக்டரிங்கிறது வந்து செயின்ட் கோபினுடைய ப்ராடக்ட். இல்லாமல் ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் இத்தனை கார்பரேட் நிறுவனங்களுக்கு பண்ண கூட எங்களுக்கு வாய்ப்புகள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெளிநாடுகளுக்கு அட்மோஸ்ட் வந்து மிஷின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் 2013 வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஃபெரோசி இன்டீரியர் சிஸ்டம்னு ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு அவங்க தான் கார் இன்டீரியர் மேனுஃபேக்சரிங்கில் 72% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. அந்த ஒரு நிறுவனத்துக்கு வந்து நாங்கள் மிஷின் கொடுக்கறதுக்கு சென்னை ஆப்ரேஷன் கொடுத்தோம். ஃபோர்டு ப்ரோக்ராம் கொடுத்தோம். அதை அந்த மிஷின் பார்த்துட்டு அட்மோஸ்ட் வந்து ஃபோர்டு இந்தியா மோஸ்ட் வந்து தே ரெக்கமெண்டட் ஃபார் அஸ் ஆல்மோஸ்ட் வந்து சலைன் யூஎஸ்ல வந்து ஒரு மிஷனை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து பெருசியா மூலமாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அந்த ஒரு வாய்ப்புகள் தான் எங்களுக்கு வந்து ஒரு குளோபல் பெனிட்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய வெஞ்சர்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஃபோர்டு நிறுவனத்துக்கு வந்து ஆல்மோஸ்ட் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷின் கொடுக்க ஆரம்பித்தோம். சலைனில் கொடுக்க ஆரம்பித்தோம். தென் அகைன் அதோடைய இப்போ இன்னைக்கும் அந்த நிறுவனத்தில் அந்த ஒரு மிஷனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து they brought it actually almost brought into the complete North America expansion projects for the past 4.5 years. 4 வருஷத்துல வந்து அவங்க எங்க எக்ஸ்பான்ஷன் போனாலும் அந்த எக்ஸ்பான்ஷன்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாட் ஓன்லி ஃபோர்டு, இட்ஸ் ஆல்மோஸ்ட் டெஸ்லா, வோல்க்ஸ்வாகன், BMW அண்ட் அகைன் நிசான், மெர்சிடிஸ் பென்ஸ், இந்த மாதிரி வேர்ல்ட் லீடிங் கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்க்கு எல்லாத்துக்குமே கார் இன்டீரியர் மேனுஃபேக்சரிங் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பரணி ஹைட்ராலிக்ஸ் நிறுவனத்துடைய பங்களிப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1/1 கொடுக்க ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டும் 72 மிஷின்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். யூரோப்பில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு 18 மிஷின் பண்ணியிருக்கோம். என்னன்னா டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா டெக்னாலஜி நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து மிஷின் இம்போர்ட் பண்ணுறோம். இந்தியாவில் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன நடக்குதுன்னா இந்தியன் கார்பரேட் வந்து மெஜாரிட்டி வந்து இந்த ஹைட்ராலிக் மிஷின்ஸ் ஆட்டோமேஷன்லாம் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத வந்து நம்ம இண்டிஜினியஸ் மிஷினாக பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இந்தியன் நிறுவனங்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம். அது மட்டும் இல்லை, இந்தியன் நிறுவனங்கள் இந்தியன் கேபிட்டல் மிஷின்ஸையும் நம்ம ஒரு ஷர்ட் போடுறோம்னா அந்த ஷர்ட்டை வந்து நம்ம வந்து பிராண்டட் வேணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பர்ஃபார்ம் பண்ற மிஷினை வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு கொடுக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நம்மளை விரும்பாத கண்ட்ரி கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வியாபாரம் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுலேயும் வந்து கேபிட்டல் மிஷின்ஸ் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. அந்த சேலஞ்ச் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா டீம் மெம்பர்ஸ் மூலமா அந்த கிரெடிட் கோஸ் டு ஆல் அவர் டீம் மெம்பர்ஸ். எல்லாத்துக்குமே அந்த டெடிகேஷன் இருக்கு. இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பரணி குரூப் நிறுவனத்தை எடுத்தீங்கன்னா எங்களுடைய அட்ரிஷன் பர்சன்டேஜ் ஸ்டில் வி ஆர் மெயின்டைனிங் வந்து பார்த்தோம்னா ஒரு எங்களுடைய டீமோட வளர்ச்சி எங்கூட தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3% எங்களுடைய அட்ரிஷன் பர்சன்டேஜ் இருக்கு. இந்த மாதிரி எல்லா டீமுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும்போது எங்களுக்கு வந்து டெக்னாலஜிங்கிறது வந்து ஜாப்பனீஸ் குறித்தானது கிடையாது, அமெரிக்கன் குறித்தானது கிடையாது, ஆல்மோஸ்ட் யூரோப்பியன் டெக்னாலஜின்னு கிடையாது. டெக்னாலஜி இஸ் அ குவைட் காமன் லாங்குவேஜ். அமெரிக்கன்ஸ் பண்ண முடியும், ஜாப்பனீஸ் பண்ண முடியும்னா இந்தியன்ஸ்னாலையும் பண்ண முடியும். எங்கள் ஃபீல்டில் நாங்கள் வந்து மோஸ்ட் வந்து வி டிட் சம்திங் டு அவர் நேஷன்.
அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய சொந்தங்களே எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். சைலண்டா இருக்காரு. சைலண்டா இப்பதான் நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவர் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ரூட்ஸ் ராமசாமி மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஆக்சுவலா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைலண்டா ஒரு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல வந்து அவருடைய எஜுகேஷன் முடிச்சு வந்து அவரும் அதான் எந்த ப்ராடக்ட்ல ஜெயிக்கணும்னு நினைச்சாரோ அந்த ப்ராடக்டை வந்து சஸ்டெயின் பண்ணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக லெவல்ல கொண்டு போயிருக்காரு ஒரு இந்தியன் ப்ராடக்டை மோஸ்ட். ஸோ அதெல்லாம் அவருடைய ப்ரொஃபைல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கும். அதே மாதிரி வந்து மோஸ்ட் வந்து பப்பி சக்திவேல் அண்ணன் ஆல்மோஸ்ட் வந்து கேபிஆர் இவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எந்த துறையில் இருக்காங்களோ அந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பரணி நிறுவனம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிஷின் பில்டிங்கில் மட்டும் இல்லை, ஷீட் மெட்டல் காம்பவுண்ட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு லெவலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 42 நாடுகளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஏற்றுமதி பண்ணுறோம். ஒரு 2500 ப்ராடக்ட் ரேஞ்ச் எங்களுக்கு வச்சுருக்கோம். 2800 ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு மேலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ஜின்னு ஒரு பன்னாட்டு நிறுவனமும் இப்போ அந்த கம்பெனி வந்து பேக்கர் ரூட்ஸ்னு ஒரு நிறுவனம் எடுத்துட்டாங்க. அவங்களுடைய அமெரிக்க நிறுவனத்திலேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 11 மேனுஃபேக்சரிங் சென்டர் 14 மேனுஃபேக்சரிங் சென்டர் 11 கண்ட்ரிக்கு பரணி ஹைட்ராலிக்ஸ் பண்ணுற ஆக்சுவேட்டர்ஸ் வந்து நாங்கள் பண்ணுற அசம்பிளி வந்து சிங்கிள் சோர்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் முடியும் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய விண்மில் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிராக்டர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமோட்டிவ் நான் ஆட்டோமோட்டிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஃபோன்ட்ரி வந்து ஒரு ஹை அண்ட் டெக்னிக்கல் ஃபோன்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து பரணி ஃபெரோ கஸ்டமர் கண்டிஷனில் நடத்திட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்களுடைய இன்ஜினியரிங் பெனிட்ரேஷன். ஸோ எந்த ஒரு நிறுவனத்தில் இதை நான் சொல்கிற 4 நிறுவனத்துக்குமே இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் கிடையாது, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது, ஒரு கேட்டலாக்ஸ் கிடையாது, எங்கேயுமே அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இது வந்து நம்மால் ஜெயிக்க முடியுங்கிறது வந்து when we make a quality product, எந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு குவாலிட்டி இருந்தாலும் அந்த ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பாக ப்ராடக்ட் மட்டும் இல்லை, ப்ராடக்டோட ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இதெல்லாம் இருந்ததுன்னா எந்த துறையில் வேணாலும் ஜெயிக்க முடியும். எங்கள் ஃபீல்டில் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, அந்த சொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சி. இதே மாதிரி நம்ம சொந்தங்கள் எத்தனையோ பேர் ஸோ இப்போ எஸ்பெஷலி ரூட்ல தனிப்பட்ட முறையில் நம்ம சமுதாயத்துக்கு பங்களிக்கிறவங்களே அதே ரூட்ஸில் கூட எடுத்துக்கலாம். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவிதாசன் சார் ஆக்சுவலா மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு கவிஞர் வந்து இன்னைக்கு ரூட்ஸுடைய மோஸ்ட் ஒரு HR முதன்மை அதிகாரி. அவர் வந்து மோஸ்ட் வந்து அவருடைய கவிதைகள் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அவருடைய செயலாற்றல், அவருடைய மீட்டிங் சில நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோசியல் கமிட்மெண்ட்ல எல்லாத்தையும் கண்டிப்பாக உலக அளவில் ரீச் பண்ணியிருப்பார். அப்போ ஒரு தனி மனுஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெறும் இண்டஸ்ட்ரி மூலமா மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்றது மட்டும் இல்லை, ஒரு தனி மனிதனுடைய கான்ட்ரிபியூஷனுக்கும் அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் ஏதோ உதாரணம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலையும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இதே மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து ஒரு துறையில பங்கெடுக்க முடியும் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்தீங்கன்னா மோஸ்ட் எங்களுடைய 2009 வந்து மோஸ்ட் இந்த நான் வளர்ந்த கிராமத்துக்கு வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல அசோசியேட் பண்ணி ஒரு இன்ஜினியரிங் இன்ஸ்டியூஷன் ஆரம்பித்தோம். இன்ஜினியரிங்ஸ் ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல வந்து ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து மோஸ்ட் வந்து எங்களுடைய ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு நிறுவனம் வந்து மோஸ்ட் வந்து ஒரு 54th ரேங்கிங் தமிழ்நாட்டில் இருக்கிற 436 இன்ஜினியரிங் காலேஜில் 54th ரேங்கிங் அகாடமிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து எங்களுடைய ஃபவுண்டர் பிரின்சிபல் எங்கூட இருந்தார். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன். அவருடைய குடும்ப சூழ்நிலையில் வெளியில் போயிட்டு வந்தார். வந்து திருப்பி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட பங்களிக்க இருக்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரி எங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இருந்தது. அந்த இண்டஸ்ட்ரி சேலஞ்ச் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவரும் எஸ்ன்னு சொன்னார். ஒரு வந்து நம்ம கம்யூனிட்டியில் அந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். எங்கே போனாலும் அவங்க மோஸ்ட் வந்து நம்மால் முடியுங்கிற தன்னம்பிக்கை வந்து நம்மளோட வளர்ந்துருக்கு. ஸோ அது அந்த வளர்ச்சி வந்து மோஸ்ட் வந்து அவரும் வந்து அந்த நிறுவனத்தை வந்து மோஸ்ட் வந்து இப்போ தலைமை அதிகாரியாக எடுத்து செயல்பட்டு இருக்காரு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால உதாரணங்கள் வந்து மோஸ்ட் வந்து தனி மனித சாதனையும் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்தங்களில் நிறைய பேர்த்துக்கு இருக்கு. அதனால வெற்றிகள் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வந்து நம்மால் என்ன முடியும் அப்படின்னு செயலாற்றுதல் என்ன முடியும் நினைக்கிறோமோ அதை செயலாற்றுறது வந்து மோஸ்ட் வந்து பல விதியில் யோசிக்கணும். முதல்ல வந்து மோஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ராடக்டை நம்ம கையில் எடுக்கணும்னா கூட அந்த ப்ராடக்டை பற்றி பலது மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணணும். மார்க்கெட்டை ஸ்டடி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஆட்டோமோட்டிவ் எடுத்திங்கன்னா நாங்கள் ஆட்டோமோட்டிவ் துறையில் மிகப்பெரிய பங்களிப்பு கொடுத்துட்ருக்கோம். பிஃபோர் கோவிட் சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஆஃப்டர் கோவிட் வந்து சினாரியோ எப்படி இருக்குன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து தெரியாமல் இப்போ இன்னைக்கு கோவிட்டுக்கு பின்னாடி எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஆல்மோஸ்ட் வந்து வெர்டிக்கல் க்ரோத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. எந்த ஆட்டோமோட்டிவ் துறையெல்லாம் வந்து யார் கார் வாங்குவாங்க, யார் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெஹிக்கிளே ஓடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ 10 வருஷம் ஆட்டோமோட்டிவ் துறையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி
எல்லாத்துடைய சினாரியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கோவிட் கண்டிஷன் இம்ப்ரெஷன் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஆட்டோமோட்டிவ் துறை வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வளர்ச்சி அடைஞ்சிச்சு. பல பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சு. மோஸ்ட் வந்து சைனாவுடைய இம்பேக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காஸ்ட். இன்னைக்கு இந்தியா கம்பேர் பண்ணும்போது சைனாவில் வந்து பார்த்தோம்னா வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன் தான் யூரோப்பியன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் அமெரிக்கன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மேஜர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா சைனா இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஆனா அந்த சேலஞ்சஸ் கோவிடுக்கு முன்னாடியே சில சேலஞ்சஸ் வந்து அவங்களுக்கு ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் வந்து யூரோப்பியன் கம்பெனிக்கும் ஆரம்பிச்சது, சைனீஸ் உடைய த்ரெட் ஆரம்பிக்கிற கண்டிஷன்ல எல்லாருமே அடுத்த ஆல்டர்னேட் சொல்யூஷன் என்னன்னா இந்தியா நோக்கி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ இந்தியா நோக்கி திரும்பி பார்க்கும்போது ஆட்டோமொபைல் துறை மட்டும் இல்லை, ஆட்டோமொபைல் சாரும்போது ஆல்மோஸ்ட் எல்லா துறைகளும் சேர்ந்து வளர்ச்சி அடையும். அப்போ அந்த சூழ்நிலையில் வளர்ச்சி அடையும் போது அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷம் பீரியட்லாம் வந்து இந்தியா வந்து சைனாவுடைய ஆக்சுவல் மோஸ்ட் வந்து எக்ஸிட் பிளான் வந்து மோஸ்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியா போட்டிருக்காங்க மோஸ்ட் வந்து. அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து சைனாவுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் திருப்பூர் எடுத்துக்கலாம். திருப்பூர் வந்து மோஸ்ட் வந்து நம்ம சாதாரணமா திருப்பூர்ல என்ன டெக்னாலஜி தெரிஞ்சுட்டு உள்ள வர்றாங்கன்னு தெரியாது. நம்ம முன்னோர்கள் இருந்த நம்முடைய ஒரு 3 தலைமுறையை நம்ம எடுத்துக்கலாம். டெக்ஸ்டைல்லாம் என்னன்னே தெரியாது, டெக்ஸ்டைல் ஆக்சுவல் மோஸ்ட் வந்து கார்மெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல சில இளைஞர்கள் வந்து அடுத்த ஒரு ஜெனரேஷன்ல படிச்சுட்டு வந்தவங்க வந்து ஆல்மோஸ்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலக லெவல்ல டெக்ஸ்டைல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு அடிச்சு. அப்போ வந்து திருப்பூர் இருக்க அத்தனை சொந்தங்களையும் நினைச்சு பார்க்கலாம். ஒவ்வொருத்தரும் வந்து மோஸ்ட் வந்து சொல்ல போனா அவங்க எல்லாம் வந்து மோஸ்ட் வந்து நம்மெல்லாம் வந்து வரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எவ்வளவு பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க, எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எவ்வளவு ஆக்சுவல் மோஸ்ட் வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்தியாவுக்கு கெயின் பண்ணி தராங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து திருப்பூர், எனக்கு ஈரோடு, கரூர் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கும் நம்ம நாட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே உதாரணம் எடுக்கலாம். அப்போ ஒவ்வொரு துறையிலையும் ஸோ இப்போ அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சைனாவோட இம்பாக்ட் வந்து ஆல்மோஸ்ட் கண்டிப்பாக திருப்பூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பங்களிப்பு வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக திரும்பி இருக்கு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் எல்லா தொழிலையும் இருக்கு. அதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உதாரணமாக எடுத்துக்கணும். நம்ம பங்களிப்பை வந்து ஆல்மோஸ்ட் வந்து எவ்வளவு தூரம் நீங்க வந்து கொண்டு போக முடியுங்கிறது வந்து இங்க இருக்கிற இளைஞர்கள், நம்மளுடைய கம்யூனிட்டியில் இருக்கிற இளைஞர்கள் வந்து சிந்திக்க ஆரம்பிச்சா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம கையில தான் இருக்கு. அதை வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போயிட்டு திங்க் பண்ணலாம். 10 வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து வரப்போற மார்க்கெட் ஸ்டடி எப்படி பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து எந்த ஒரு ப்ராடக்ட் தொட்டாலும் அந்த ப்ராடக்ட் வந்து நாளைக்கு விற்குமான்னு பார்க்கக்கூடாது. நாங்க ஜாப்பனீஸ் இருந்தோ ஆல்மோஸ்ட் வந்து யூரோப்பியன்ஸ் இருந்தோ தெரிஞ்ச விஷயம் வந்து என்னன்னா, முதல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து 20 வருஷம் நமக்கு மார்க்கெட்ல இருக்கணும். 20 வருஷமாவது நம்ம கூட அந்த ப்ராடக்டோட வந்து பயணம் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருக்கும்போது தான் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட் வந்து நாளைக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். நாளனைக்கு வந்து மோஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் இப்போ ரொம்ப உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்டா மாஸ்க் மேனுஃபேக்சரிங் கொரோனா வரும்போது மாஸ்க் அப்படிங்கிறது கம்பல்சரி வந்தது. ஆனா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டா அடாப்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய பிசினஸ் நெட்வொர்க் வந்து மோஸ்ட் வந்து நம்ம கம்யூனிட்டினால அதை வந்து சாதிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனை இருக்குது. ஆனால் அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து அது நாளடைவில் என்ன இருக்கும், ஆல்மோஸ்ட் வந்து அதனுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியாது. அப்போ ஆனால் அந்த ஷார்ட் பீரியட்ல நம்மளால சாதிக்க முடியுங்கிறது வந்து மோஸ்ட் எங்கே வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து உண்மையிலேயே பயன்படுத்திட்டாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நம்முடைய பயன்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்டடி எப்படி இருக்கு நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஷார்ட் டைம் 2 விஷயமா பிரிக்கணும். ஒன்று, நம்ம பிசினஸ் growth வேணும்னா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்ல ஃபிளரிஷிங்கா இருக்கிற மார்க்கெட்டிங் வந்து இமீடியட்டா அட்டாக் பண்ணணும். அதே மாதிரி பேரலா இன்னொரு ப்ராடக்ட் வந்து நம்ம கையிலேயே இருக்கணும். கண்டிப்பா வந்து மோஸ்ட் வந்து 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கூட வச்சு மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கணுங்கிற கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க தொடர எந்த ஸோ நம்முடைய இளைஞர்களுக்கு ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கண்டிப்பா நீங்க தொடர எந்த ப்ராடக்டா இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா வரும். தன்னம்பிக்கை மட்டும்தான் வேணும். நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை வந்து மோஸ்ட் வந்து ஒவ்வொரு மனிதனையும் வந்து மேலே கொண்டு போயிருக்கு. இது வந்து மோஸ்ட் வந்து எங்க நிறுவனம் மட்டுமே உதாரணம் இல்லை. நான் சொன்ன மோஸ்ட் வந்து ரூட்ஸ், கேபிஆர், மோஸ்ட் வந்து திருப்பூர் இருக்க அத்தனை மோஸ்ட் வந்து டாப் மேனும் எடுத்துக்கலாம். எல்லாத்துடைய கான்ட்ரிபியூஷன் வந்து மோஸ்ட் வந்து சாதனைங்கிறது வந்து அவங்களுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருக்கு. அப்போ நம்ம கண்டிப்பா சாதிக்க முடியுங்கிற எண்ணங்கள் வந்து மோஸ்ட் வந்து மனிதனை வளர வளர அதனுடைய செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்முடைய சமுதாயத்துடைய பங்களிப்பு வந்து மோஸ்ட் வந்து நமக்கு நாட்டுக்கும் கண்டிப்பா சிறப்புள்ளதா இருக்கும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்கள்லாம் வந்து மோஸ்ட் வந்து ஒரு சின்ன உதாரணமா வந்து மோஸ்ட் வந்து எங்க ஃபீல்ட்ல இது மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனையோ பண்ணிட்டு இருக்காங்க.
அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ஏதாவது ஒரு கண்டிஷன்ல மீடியா கூட வாய்ப்புகள் கிடையாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வந்து மோஸ்ட் வந்து எத்தனையோ பேர் சாதனையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாத சாதனையாளர்கள் இருக்கவே இருக்காங்க. நாங்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்க மட்டுமே கிடையாது. நாங்கெல்லாம் வந்து மோஸ்ட் வந்து எங்க ஃபீல்ட்ல வி டிட் சம்திங் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது மறைமுகமா எத்தனையோ பேர்த்த நீங்க வந்து உதாரணமா எடுத்துக்கலாம். நம்ம முன்னோர்களை உதாரணமா எடுத்துக்கலாம். ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் நமக்கு இருக்கணும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட் வந்து இளைஞர் சமுதாயத்துக்கு வந்து மோஸ்ட் வந்து நான் கொடுக்குற ஒரு அட்வைஸா எடுத்துக்கலாம். மிகவும் ஒரு அருமையான உரை. அதாவது நம்முடைய சிறப்பு விருந்தினர் காலத்தை துல்லியமாக கணித்து அவருடைய நேரத்துல முக்கியமா முடிக்க வேண்டிய நேரத்துல முடிச்சிட்டாரு. இருந்தாலும் நம்ம அடுத்த கேள்விகளுக்கு செல்லும் முன்னர் இன்றைய சிறப்பு விருந்தினர் நாங்க வந்து எங்களுடைய ஃப்ரீ ட்ரையல் ஒரு செஷன்ல பேசிட்டு இருக்கும் பொழுது சிஎஸ்ஆர் பத்தி சொல்லணும்னு சொல்லியிருந்தாரு. பட் கால நேரம் கருதி அதை அவர் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அடுத்த கட்டத்தினுடைய இதை நோக்கி நாங்க நகருவோம். நீங்களுடைய சிஎஸ்ஆர் பத்தி கொஞ்சம் சொல்லலாம். சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து ஜென்ரலா வந்து மோஸ்ட் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ நம்ம மோஸ்ட் வந்து நம்ம சமுதாயத்துல எல்லாருமே எடுத்துக்கலாம். ஒரு 10 பேர்த்துக்கு கூட நம்ம அசோசியேட் பண்ற வரைக்கும் தாங்க நம்ம இண்டஸ்ட்ரி, நம்முடைய ஒர்க் ஷாப், நம்முடைய நிறுவனம் 10 பேர்த்துக்கு மேல இருக்கும்போது அது வந்து சோசியல் கமிட்மெண்ட் தான். அந்த சோசியல் கமிட்மெண்ட் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேரும் வந்து செயல்படுத்துறாங்க. அந்த சோசியல் கமிட்மெண்ட்ல ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதே வந்து 2000 ஃபேமிலியை வந்து மோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்றதே வந்து மோஸ்ட் வந்து ஒரு மிகப்பெரிய சிஎஸ்ஆர் தான். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் வந்து தன்னுடைய செயலாற்றல வந்து நம்முடைய உள்ள இருக்கிற எம்ப்ளாயிஸ் மட்டுமே வந்து மோஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. கண்டிப்பா வந்து மோஸ்ட் நம்ம சொசைட்டிக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணணும். சொசைட்டிக்கு வந்து மோஸ்ட் வந்து நமக்கு பேசிக்கா நம்முடைய நீட் என்ன அப்படின்னா மோஸ்ட் வந்து ஒரு எல்லாமே ஈவன் நான் சொல்ற நம்முடைய பங்களிப்பு கொடுத்துருக்கிற மோஸ்ட் வந்து ஜெம் ஆஃப் த பீப்புள் அத்தனை பேரையும் எடுத்தீங்கனாலும் எல்லாத்துடைய லைஃபும் நம்ம கம்யூனிட்டியில சிம்பிளா தான் இருக்கும். நம்ம அப்போ நம்முடைய பேசிக் நீட் என்ன, வாழ்க்கையில வந்து மோஸ்ட் வந்து ஒரு வீட்டில் ஒரு பெட்ல தூங்க முடியும், 3 வேளை சாப்பிட முடியும், ஒரு கார்ல வந்து டிரைவ் பண்ணி போகலாம், இல்லை உட்காந்து போகலாம். இதுதான் பேசிக் நீட். ஆக்சுவலாக மோஸ்ட் வந்து நம்முடைய இந்த நீடை தாண்டி வரும்போது நம்முடைய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிற நம்ம குடும்பம் அதை தாண்டி வந்து சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அப்போ சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம சிஎஸ்ஆரை பத்தி என்னன்னா நமக்கு வந்து இன்டர்னலா எப்படி வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரி வச்சிருக்கோம், இண்டஸ்ட்ரி சிஎஸ்ஆர் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி வந்து சிஎஸ்ஆர் ரேட்டிங் அப்படிங்கும்போது வெளியில வந்து ஆல்மோஸ்ட் வந்து எப்படி இருக்கும், நம்ம சமுதாயத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படிங்கிறதான் நம்ம சிஎஸ்ஆர் நினைக்கிறோம். பட் யூரோப்பிய நிறுவனங்கள் மாறுபட்டு நிற்குது. நாங்கள் யூகேவோட சர்டிஃபை ஆகும்போது கூட அந்த நிறுவனம் வந்து நீ உன்னோட நிறுவனத்தை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் கண்டிஷன்ல வச்சிருக்க முடியுமா, எங்களுடைய ரேட்டிங்லாம் அப்படிதான் இருக்கு. பிசினஸ் எத்திக்ஸ், சஸ்டைனபிள் ப்ரிக்யூர்மெண்ட்டுக்கும் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குற பொருள் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து நிரந்தரமா ஆல்மோஸ்ட் வந்து செயல்படுத்துற மாதிரி வாங்குறோமா, ஒன்றும் குவாலிட்டியா வாங்குறோமா, அல்லது வந்து அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவ் வாங்குறோமா, இந்த மாதிரி வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிஎஸ்ஆர் அப்படிங்கிறது வந்து ஆல்மோஸ்ட் வந்து இது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்க வந்து யூரோப்பிய நிறுவனங்கள் கூட வந்து ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு நம்பர் 1 வேர்ல்டு 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் கூட நாங்க வந்து பயணம் பண்ணும்போது எங்க கம்பெனி அவங்க ஆர்டர் கொடுக்கும்போது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையரா கிட்டத்தட்ட வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைன் கோபென், வேல்யூ, மச்சலின், இந்த மாதிரி எக்ஸ்லோமோஸ் வந்து ஜி, இந்த மாதிரி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நாங்கள் வந்து கீ ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையரா இருக்கும். இது வந்து வெறும் அக்ரிமெண்டா மட்டும் இருக்க முடியாது. கண்டிப்பா வந்து ஒரு 10 வருஷம் பீரியட்ல வந்து இந்த கம்பெனி எங்க கம்பெனி வந்து 10 வருஷம் பீரியட்ல என்ன மாதிரி growthல இருக்கும், என்ன மாதிரி அந்த கம்பெனிக்கு வந்து சஸ்டைனபிள் கண்டிஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாதான் அவங்களுடைய சிஎஸ்ஆர் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் ஆல்மோஸ்ட் வந்து எங்களுடைய சர்டிபிகேஷன். அதை வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நிறுவனங்களும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நிறுவனம் நடத்துறோம்னா அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நாளைக்கு என்ன பண்றது இல்ல, 10 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம நிறுவனம் எப்படி இருக்கணும், நமக்கு வந்து நம்முடைய பங்களிப்பு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய எம்ப்ளாயிஸ் மட்டும் இல்ல, நமக்கு வந்து சோசியலாகவும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு வந்து நம்முடைய சூழ்நிலைகளை வந்து தயார்படுத்திக்கணுங்கிறது தான் என்னுடைய சிஎஸ்ஆர் உடைய சர்டிபிகேஷன். நாங்க வாங்கியிருக்கக்கூடிய சர்டிபிகேஷன் 10 வருஷமா அதை பிராக்டிஸ் பண்றோம். அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நமக்கு வந்து நம்மளை நாமளே எவாலுவேட் பண்றோம். இது வந்து எல்லா நம்ம ஆக்சுவலாக மோஸ்ட் நம்ம சமுதாயத்தை அந்த எல்லாருமே வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா வந்து மோஸ்ட் சஸ்டைனபிலிட்டிங்கிறது பிசினஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சஸ்டைனபிலிட்டி இருந்தால் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் கமிட்மெண்ட் இருக்கணும். இப்போ மோஸ்ட் வந்து நாங்கள் இன்ஸ்டியூஷன்லேயே எடுத்துக்கலாம். மோஸ்ட் வந்து நாங்கள் வாங்குற ஒரு 40,000 45,000 பீஸே வந்து மோஸ்ட் வந்து 40, ஏன்னா அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட் என்னங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
அந்த அக்ரிகல்ச்சர் பேக்ல இருந்து நமக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 40,000 பிசிஏ 4 டியூல கட்டுற பேரண்ட்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அங்க இருக்கிற வந்து இப்போ நாங்க என்ன எடுத்திருக்கோம்னா கிட்டத்தட்ட நான் இப்போ வருஷம் மட்டும் ஒரு 145 பேருக்கு வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி சின்னதில்ல. பைஜிஎஸ் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். 10 லட்சம் ரூபாயிலிருந்து 2 லட்சம் ரூபாயிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் சாலரிஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். 10 லட்சம் ரூபாயில் மட்டுமே 10 பேர் பேக்கேஜ்ல வாங்கியிருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு மாசம் வந்து இன்கம் பால் ஊத்தி தான் இன்கம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபேமிலிக்கு அந்த பையன் அடுத்த மாசம் வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வந்து இப்போ கோவிட் பீரியட்ல கம்பெனி கூட பார்க்க மாட்டாங்க, வீட்டில் உட்காந்து தான் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னா இது வந்து வெறும் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கொடுக்க முடியாது. எல்லா இண்டஸ்ட்ரி சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி எல்லாத்துடைய சப்போர்ட்ல தான் அந்த கண்டிப்பா வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எங்க இண்டஸ்ட்ரி மூலமா இண்டஸ்ட்ரியோட ஒரு பேனர் வந்து கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. அதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூரல் இருக்கிறோம், நம்ம இன்ஸ்டிடியூஷன் கண்டிப்பா வந்து நம்ம சமுதாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட்டை வந்து பண்ணணுங்கிறதுனால மேலும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம். இன்ஸ்டிடியூஷனையும் கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்து எங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு யார் வேணாலும் நீங்க நம்ம சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நம்முடைய சமுதாயத்தை இன்னொரு கண்டிஷன்ஸ்ல அடுத்த லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளை நம்ம பழைய பேரண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு பாதிக்கப்பட்டிருக்கிற ஆல்மோஸ்ட் இப்போ மழை ஜாஸ்தி பெஞ்சாலும் நமக்கு விவசாயிக்கு ப்ராப்ளம், மழை பெய்யாம இருந்தாலும் விவசாயிக்கு ப்ராப்ளம். அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிளா ஒரு இன்கம் சோர்ஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து எல்லாருமே மாடு பால் வச்சிருக்கிறத தவிர வந்து ஒரு நிரந்தர இன்கம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து நம்ம வந்து வெறும் இன்ஸ்டிடியூஷன் மட்டும் இல்லை, என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ எல்லா நிறுவனங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கூட்டு முயற்சியில் ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய நெட்வொர்க்கே சொல்லலாம், நம்மளுடைய நெட்வொர்க் மூலமா கூட சில சப்போர்ட் வந்து நம்ம எடுக்கலாம். அதுக்கு நாங்கெல்லாம் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதுக்கெல்லாம் தயாரா இருக்கும். அருமையான ஒரு தெளிவான ஒரு விளக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இன்றைய கல்லூரி மாணவர்கள் வந்து இண்டஸ்ட்ரி ரெடி எம்ப்ளாயீஸா மாற்றுறது வரைக்கும் அவங்களுடைய கார்ப்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நல்ல தெளிவாக நம் சொந்தங்களுக்கு தெரிவித்திருந்தார். இன்றைய சிறப்புரையானது மிகவும் என்ன சொல்றது ஒரு புல்லரிக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறாரு. கண்டிப்பா இந்த உரையை ஆரம்பத்திலிருந்து கேட்டிருந்தவங்க அதை உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். கேள்விகள் நிறைய வந்திருக்கின்றன. அதனால இனிமேல் நீங்க யாரும் கேள்விகள் போஸ்ட் பண்ண வேண்டாம் என்ற இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நிறைய கேள்விகள் காத்து கொண்டிருக்கின்றது. விருந்தினருக்கு நிறைய கேள்விகள் வந்துள்ளன. அதில் முக்கியமான ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பட் அந்த கேள்வி நான் கடைசியா தான் கேட்க போறேன். இந்த கேள்வி என்னங்கிறதை நான் இப்ப தெரிவிச்சுக்கிறேன். இந்தியன் மெஷின்ஸ் நீட் டு பி சென்ட் டு ஸ்கிராப் யார்ட் ஒன்லி. அதாவது இந்திய பொருட்களை நீங்க கொடுக்கறது எங்களுடைய பட்டறைக்கு தான், அதாவது வேஸ்டா இருக்கக்கூடிய ஸ்கிராப் யார்டுக்கு தான் அனுப்பணும்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை அவர் எவ்வாறு எடுத்துக்கொண்டு அந்த 87 நிமிடம் ஒரு ப்ரமோஷனை அவர் வந்து கொடுத்தாரு. ஒரு தீப்பொறி மாதிரி பாரதியார் சொன்னது போல அக்னி குஞ்சொன்றை கண்டேன் அப்படின்ற மாதிரி அவருடைய அந்த ஒரு பிரசன்டேஷன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு, நீங்க எந்த மாதிரி ஒரு போக்கஸ் அங்க கொடுத்தீங்க, வாட் வாஸ் யுவர் யூஎஸ்பி, நீங்க அதை வந்து அவங்களை கன்வின்சிங் ஃபேக்டரா கொண்டு போனீங்க, இந்த மாதிரி ஒரு 12 to 13 சொந்தங்கள் இதே சார்ந்த கேள்வி கேட்டுக்கிறதுனால இந்த கேள்வி நம் சிறப்பு விருந்தினர் கண்டிப்பாக கடைசி கேள்வியா பதில் சொல்லுவார். அது வரைக்கும் நீங்க பொறுத்து மற்ற கேள்விகளை பார்க்க வேண்டும். முக்கியமா அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்கன்னா 72 மெஷின்ஸ் யுஎஸ்ஏலையும் 18 மெஷின்ஸ் யூரோப் கான்டினென்ட்டுக்கும் சப்ளை பண்ணி இருக்கிற உங்களுடைய அந்த ஒரு சீரிய முயற்சியின் அடுத்த டார்கெட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்குமே பதில் சொல்லலாங்க. வந்து முதல்ல நான் சொன்ன மனுஷன் வரும்போது யூரோப்ல இருந்து எனக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. அதாவது அமெரிக்காவில் வந்து மெஷின் நாங்கள் வாங்கி கொடுத்தா ஸ்கிராப் எடுத்து அனுப்புவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு கம்யூனிகேஷன் பார்த்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து அந்த யூரோப்பில் இருக்கிற மேலதிகாரி கூட நான் பேசும்போது தொடர்பு கொண்டு பேசும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இதனால ஆசியன் காண்டினென்ட் இருந்து ஜப்பானை தவிர மற்ற கண்ட்ரில இருந்து ஈவன் கொரியா, தைவான், இந்தியாவிலிருந்து, சைனாலிருந்து கூட மெஷின் வந்து அமெரிக்காவுக்கு வாங்கி கொடுக்க முடியல. அவங்க வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் மெஷின் வாங்குறோன்றாங்க. மோஸ்ட் யூரோப்பியன் மிஷின்ஸ் தான் அவங்க வந்து பிளான்ட்ல இருக்கு 162. அந்த மிஷின் நாங்கள் உள்ள போகும்போது அந்த எங்களுக்கு கொடுத்த கம்யூனிகேஷன் என்னன்னா 162 வருஷம் பிளான்ட்ல நாங்கள் பரணி ஹைட்ராலிக்ஸ் ஆர்டர் கொடுத்தா ஆல்மோஸ்ட் வந்து இதுதான் ஆசியன் காண்டினென்ட்ல எங்க 162 வருஷம் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் மிஷினா இருக்கும் அப்படிங்கிற ஒரு த்ரெட்னிங் காலம் கொடுத்தாங்க. ஏன்னா அது வந்து முதல்ல வந்து விஷன் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற இதெல்லாமே கேட்டோம். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து யூரோப்ல இந்த மாதிரி
மிஷின் வாங்கினா வந்து ஸ்கிராப் யார்டுக்கு அனுப்புறோம்னு சொல்றாரு. அதே மாதிரி அங்கே போன பிளான்ட்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் இந்தியாவில இருந்து வாங்கினா அது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஆசியன் கான்டினென்ட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வர்ற முதல் மிஷினா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தா கூட கண்டிப்பா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து இத்தனை இந்தியன் கார்பரேட்டும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து மிஷின் இம்போர்ட் பண்றதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஜாப்பனீஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மிஷின் பண்ணும்போது வந்து நமக்கு வந்து இந்தியாவில் எந்த ஒரு நிறுவனமும் இந்த மிஷினை பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரேக் பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக அமெரிக்காலையும் எங்களால் பிரேக் பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்ல ஒவ்வொரு டெக்னாலஜி டிரைவும் வந்து கண்டிப்பாக பேச ஆரம்பிச்சோம். அவங்க சொன்ன ஒரே வார்த்தைகளை தான். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நிறுவனம் வந்து அவங்க வந்து ஒரு செராமிக் ப்ராடக்ட் பண்றாங்கன்னா அதை மட்டுமே பார்த்துருக்காங்க. இப்போ யூரோப்பிய நிறுவனங்கள், அமெரிக்க நிறுவனங்கள் எடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஃபீல்டில் மட்டும்தான் இந்த ஹைட்ராலிக் மிஷின் பண்றாங்க. அந்த ஒரு தாண்டி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்களுடைய 27 வருஷ ஜேர்னி இப்போ வந்து 32 வருஷம் ஆச்சு. அந்த 27 வருஷ ஜேர்னி வந்து ஆல்மோஸ்ட் வந்து 25 வருஷம் சொல்லலாம். அன்னைக்கு அந்த 25 வருஷம் இந்தியன் அத்தனை பேரும் கொடுத்த வாய்ப்புகள். இப்போ நாங்கள் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு யாராவது ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தா மட்டும்தான் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும். முதல்ல வந்து ஆல்மோஸ்ட் வந்து எங்களுக்கு ஜாக் ஆர்டர் கொடுத்தவர் வந்து இந்தியன் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் இருக்கிற மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரியில இருந்து ராணையோட கார்பரேட் நிறுவனத்திலிருந்து ஜாப்பனீஸ் நிஷிம்போல இருந்து ஒவ்வொருத்தரும் வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்புகள் வந்து கண்டிப்பா பாசிட்டிவா பயன்படுத்திக்க முடியுங்கிற போது இந்த கம்பெனியோட வாய்ப்புகளையும் எங்களால் பயன்படுத்திக்க முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட்ல நம்மால் வந்து மோஸ்ட் வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட்லையும் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சது. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து என்னோட ரெப்ரஸன்டேஷன் வந்து என்னோட கம்பெனிக்காக இல்லை, ஒரு இந்தியனா தான் இருந்துச்சு. அப்போ கண்டிப்பா வந்து மோஸ்ட் வந்து நம்முடைய ப்ராடக்ட் வந்து மோஸ்ட் வந்து நம்முடைய சொசைட்டி, நம்முடைய நாட்டுக்கு வந்து நம்முடைய ப்ராடக்ட் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா நமக்கு தான் அமெரிக்கால இருந்தும் இப்போ மோஸ்ட் வந்து ஐரோப்பா கண்டத்துல இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க மிஷின், அதை தாண்டி வந்து இண்டிஜினியஸ் மிஷினையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டு வைட் கொடுக்க முடியும். இப்போ செயின்ட் கோபன் சின்ன நிறுவனம் கிடையாது. நீங்க செராமிக் ரிஃபேக்டரி, பாண்டட் அப்ரேசிவ்ஸ் 4 பிசினஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க தான் வேர்ல்டுல நம்பர் ஒன் ஒரு கம்பெனி வந்து ஒரு சின்ன ஒரு இந்தியா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஒரு நிறுவனத்தில் வந்து மோஸ்ட் வந்து வாங்கணுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை. அத்தனைக்கு வாய்ப்புகளும் வந்து மோஸ்ட் வந்து இந்தியன் கார்பரேட் கொடுத்தது, அதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அந்த ரெப்ரசன்டேஷன் தான் எங்களால் சக்சீட் பண்ணி ஆர்டர் வாங்க முடிஞ்சது. என்ன அதுக்கு பின்னாடி வந்து நாங்கள் ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ப்ரூவ் பண்ணுவோம். தட்ஸ் ஆல். ஓகே, வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறோங்க. அதே மாதிரி நான் திருப்பி இந்த ஸ்டேஜில் கேட்டுக்கிறதுனா, நம்மளுடைய இளைஞர்கள் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் வந்து ஐடியலா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா என்ன தாட் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் எதுல ஜெயிக்க முடியுங்கிறது வந்து ஆசிலேஷன்ல கூட இருக்காங்க. பலருக்கு வந்து முகம் தெரியாம எத்தனையோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்காங்க. அத்தனை பேர்த்துக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாரும் யாரும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆயிருக்கீங்களோ அத்தனை பேரும் ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கொடுங்க. வாய்ப்புகள் கொடுக்குற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறதுக்கு இளைஞர்களும் தயாரா இருக்கும். கண்டிப்பா சக்சஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியது முற்றிலும் உண்மை. கிடைக்கிற வாய்ப்பை தவறாம முதல் ஆளா பற்றி கொண்டு அந்த வாய்ப்பில் எந்தவித ஆதாயம் நம்மளுக்கு கிடைக்கும், தொழிலை எப்படி அபிவிருத்தி பண்ணலாம் என்ற ஒரு சூழலை உருவாக்கி விட்டால் நம்ம வந்து வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறத எண்ணிய காரியத்தை முடிக்குவதற்கு அதுவே ஒரு காரணியாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த ஒரு கேள்வி, an emerging Indian, அதாவது இப்பொழுது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் இந்த கால சூழ்நிலையில கொண்டு வரும் பொழுது மேக் இன் இந்தியா அப்படிங்கிற கான்செப்டை நீங்க முதலே 27 வருடங்களுக்கு முன்பாக அதை செயல்படுத்தி ஃபாரின் காம்படிஷன்ஸை எப்படி நீங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க, எந்த விதத்தை நீங்க போக்கஸ் பண்ணீங்க, எதுல நீங்க வந்து இடையூறாக கருதி கொஞ்சம் பின்னடைவு ஏற்பட்டு பின்பு அதை சமாளித்து வந்தீங்க, இந்த 2 விஷயங்களை ஃபாரின் காம்படிஷன்ஸ் அவுட்லுக்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு வீடியோ கூட ஷேர் பண்ணலாம். வந்து ஒரு அமெரிக்காவில் ஒரு டெக்னாலஜி வந்து மோஸ்ட் வந்து மேனுவலாக ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 40 வருஷம். அதை வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி மூலமாக ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட்டிங் அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து மிஷின் கொடுத்தோம். 40 வருஷமா அந்த டெக்னாலஜி வந்து ஆல்மோஸ்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் அந்த நிறுவனம் வந்து ஒன்றும் தயாரா இல்லையா, அந்த எக்யூப்மெண்ட்டை பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் தயாரா இல்லையான்னு தெரியல. அதனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி டெக்னாலஜி என்ஜினியரிங்கிற வந்து காமன் லாங்குவேஜ், அது வந்து எல்லாத்துக்கும் உரித்தானது. கண்டிப்பாக ஆல்மோஸ்ட் வந்து நம்மளால் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து அமெரிக்கன் மேனுஃபேக்சர் கூடயும், யூரோப்பியன் மேனுஃபேக்சர் கூடயும், ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர் கூடயும் கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும். இல்லை அவங்க டெக்னாலஜி அப்படின்னா அவங்களால ஒரு ஹியூமன் ஒரு என்ஜினியர் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் என்ஜினியர் பண்ண முடியும், ஒரு ஜாப்பனீஸ் என்ஜினியர் பண்ண முடியும்னா ஒரு இந்தியன் என்ஜினியரிங் பண்ண முடியும். உலகத்தில் எந்த மூலையில போனீங்கனாலும் அது எஸ்பெஷலி நம்முடைய சமுதாயத்தில் இருக்கவங்க வந்து மோஸ்ட் வந்து ஒரு இன்ஜினியராக ஜாயின் பண்ணுவாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஒரு பிளான்ட் எம்டியா கூட போய் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகளை பயன்படுத்தி மேலே போற சமுதாயம் இது. அந்த சமுதாயத்தில் வந்து மோஸ்ட் வந்து கண்டிப்பா
நம்மளால வந்து பத்து வந்து ஜெயிக்க முடியுங்கிறது மட்டும் இல்ல, நம்மளுடைய என்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா காமன் லாங்குவேஜா நினைக்கணும். கண்டிப்பா வந்து நமக்கு குறித்தானது, நமக்கு என்ஜினியரிங் வந்து பொதுவான சொத்துன்னு நினைச்சோம்னா கண்டிப்பா யார் குளோபல் காம்படிஷன் வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா வின் பண்ண முடியும். எந்த துறையா இருந்தாலும் வின் பண்ண முடியும். சூப்பர். இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்த ஒரு பதில் கொடுக்கும் பொழுதுதான் எனக்கு பல விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றது. அதாவது நம்ம அனைவரும், நம் சொந்தங்கள் அனைவரும் நிறைய வாட்ஸ்அப்ல குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஒரு செய்தி உங்களுக்கு அடிக்கடி பார்த்திருப்பீங்க. ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்துல சோப் தயாரிக்கிறாங்க. அந்த சோப் தயாரிக்கிற கம்பெனியில வந்து பேக்கிங் மிஷின் வந்து ஒவ்வொரு அட்டை பெட்டிக்குள்ளேயும் ஒரு சோப்பை வச்சு பேக் பண்ணி வெளியில அனுப்பும். எந்த அட்டை பெட்டியில சோப் இல்ல அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குவாலிட்டி செக்கிங் பண்றப்போ அதனோட காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவா போகுது. ஏன்னா ஒரு நாளைக்கு 50,000, 60,000, 1,00,000 சோப்பு தயாரிக்கும் பொழுது எந்த அட்டை பெட்டியில சோப் இல்ல அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்போ அவங்களுக்கு நிறைய செலவாகுது அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஜினியர்ஸை வேர்ல்டு வைடு இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அப்படியே விவரித்து கொண்டு செல்கின்றது. அதுல வந்து நிறைய கண்ட்ரில இருந்து நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து ஒரு $1000 இருந்து $1,00,000 வரைக்கும் இருக்கக்கூடிய மிஷினரிஸை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதை வந்து டெஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. இன்றைய சிறப்பு விருந்தினர் சொன்னது போல ஒரு இந்தியன் நார்மல் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் வந்து அவருடைய மூளை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற ஒரு டேபிள் ஃபேன் எடுத்துட்டு வந்து அந்த பேக்கிங் மிஷின் பக்கத்துல வச்சு அந்த டேபிள் ஃபேனை ஃபுல் ஸ்பீட்ல போட்டு விட்டாராம். அப்ப எந்த பெட்டியில அட்டை பெட்டியில சோப்பு இல்லையோ அது பறந்து போய் வெளியே விழுந்துருச்சு. ஸோ $1,00,000 கொடுத்த ஒரு மிஷினை வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஃபேன் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த இன்ஜினியரிங் மூளைய நம்ம வந்து ஒரு உலக அளவில கொண்டு சென்று நம் கொங்கு மண்ணிற்கு மட்டுமல்லாத ஒரு பாரத நாட்டிற்கு, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக பரணி ஹைட்ராலிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு நிறுவனத்தின் பெயரை பன்னாட்டு அரங்கில் செயல்படுத்திய இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம வந்து இந்த கேபின் குளோபல் மூலியமாக நம்மளுக்கு பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு எங்களுக்கு சந்தோஷமான ஒரு தருணம். அடுத்த கேள்வி, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா கோயம்புத்தூர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உங்களுடைய பொருட்கள் கோயம்புத்தூரையே ஒரு மான்செஸ்டர் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற ரீதியில நீங்க சொல்லக்கூடிய அந்த டெஸ்லா மோட்டார்ஸ் ஆகட்டும், போர்டு கம்பெனிகள் ஆகட்டும், இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களுக்கு நீங்க உங்களோட உரையில சொன்னது போல் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஏதாவது ஒரு மிஷின்ல எங்களுடைய ஹைட்ராலிக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது சொன்னீங்க. அது எப்படி சாத்தியமானது? அந்த ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு என்ன அடித்தளமாக நீங்க வச்சிருந்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்னாடி வச்சிருக்காங்க. அடித்தளம் அப்படிங்கிறது சொல்றது வந்து சொல்ல போனா இது வந்து தாட் ப்ராசஸ் வந்து எனக்கு மட்டுமே இருந்துங்க. இப்போ வந்து நாம் வந்து இன்னொரு விஷயம் நம்ம சும்மா சொந்தங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். ஒரு ஜெனரேஷன்ல கஷ்டப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரி வளர்த்தும் போதே குழந்தைகளை வந்து அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து நம்ம குழந்தை வந்து மோஸ்ட் வந்து நம்ம கஷ்டப்பட்டோம், நம்ம வந்து மோஸ்ட் வந்து அடுத்த ஜெனரேஷன் வந்து மோஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். அப்படிங்கிற கண்டிஷன்ல அவங்க செல்வாக்கா வளர்த்துறோம். நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைக்கிறோம். மோஸ்ட் வந்து அவங்களுடைய எக்ஸமோஸ் வந்து அவங்களுக்கும் நமக்கும் அந்த மோஸ்ட் வந்து ஒன்று நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ் எல்லாத்துக்குமே இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா அவங்கள வந்து மோஸ்ட் வந்து குழந்தைகள் சரியா போய் அவங்களுக்கு கவனிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வரும்போது அட்லீஸ்ட் குழந்தைகள் வளர்ந்ததுக்கு பின்னாடி நம்ம என்ன தொழில் பண்றோமோ அந்த தொழில வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் உள்ள கொண்டு வரணும். இது இந்த இடத்துல நான் வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு வேண்டுகோளா வச்சுக்கோ விரும்புறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துறாங்க. அதுல வந்து அடுத்த ஜெனரேஷன் எடுத்துட்டு போற தயாரா இல்லை. அந்த அடுத்த ஜெனரேஷனும் இதை உணரணும். நம்முடைய பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து பன்மையில எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கும். இப்போ என்னோட சன்னே 2 பேருமே மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். எனக்கு வந்து பர்மோஸ் வந்து நான் ஏன் அந்த ஸ்டேஜ் கொண்டு வரேன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு பங்களிப்பு இவ்வளவு தூரம் எனக்கு வந்து எனக்கு இப்போ ஏஜ் ஆஃப் 60 அப்படிங்கிற கண்டிஷன்ல என்னோட கான்ட்ரிபியூஷன் ஆல்மோஸ்ட் வந்து இன்னொரு 20 வருஷம் இருக்கா, 30 இயர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. காட் ஒன்லி நோஸ். பட் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்ல என்னுடைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சன்ஸ் 2 பேரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒருத்தர் 8 வருஷத்துக்கு முன்னாடியே பிசினஸ் பண்ணிட்டாரு. ஒருத்தர் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இன்னொருத்தர் வந்து 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்தாரு. இவங்க அமைக்கிற டீம், இந்த யங்ஸ்டர்ஸ் அமைக்கிற டீம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பா ஆல்மோஸ்ட் வந்து டெக்னாலஜி அப்சர்வ் பண்ணுது. வேர்ல்ட்ல என்ன டெக்னாலஜி இருக்குங்கிறது அப்சர்வ் பண்ணுது. அப்போ அந்த டெக்னாலஜிக்கு நம்ம இடம் இப்போ நான் மட்டுமே கொண்டு வர டெக்னாலஜி இல்லை. இப்போ இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து சன்ஸ்மெண்ட்ல அவங்களுடைய டீம் டோட்டலா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு. அத்தனை பேரும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு டெக்னாலஜி இன்னோவேஷனை கண்டினியூஸா கொண்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸை கொண்டு போனோம்னா கண்டிப்பா வந்து மோஸ்ட் வந்து இந்த மாதிரி பன்னாட்டு நிறுவனங்களோட வந்து மோஸ்ட் வந்து பயணம் பண்ண முடியும், சக்சஸ்ஃபுல்லா பயணம் பண்ண முடியும், தொடர்ந்து பயணம் பண்ண முடியும். பொருத்தமான ஒரு பதில் நம்ம சொந்தங்களுக்கு தெரியப்படுத்தி இருக்காரு இன்றைய சிறப்பு விருந்தினர். அடுத்த ஒரு கேள்வி, ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஸ்பேர்ஸ். இந்த ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஸ்பேர்ஸை வந்து இன்றளவும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்களோ அல்லது ஒரு எண்ட் யூசர்களோ வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த பொருட்களை ஆட்டோமேஷன் சிஸ்டம் ஸ்பேர்ஸை வந்து ஏன் நம்ம உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கு
பண்றதுக்கு முடியாதா, அதற்கு வாய்ப்பு இல்லையா, அல்லது நம்மளுக்கு வந்து அந்த தகுதி இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ எங்க வீடியோல கூட ஒரு மிஷின் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஒரு வீல் ரிம் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். பார்ப்போம் சும்மா சீட் ஸ்டார்ட் பண்ண சீட் ரோலிங்ல இருந்து அப் டு எண்ட் ப்ராடக்ட் வரைக்கும் அதுக்கு ஒரு 40 மேன் பவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 40 மேன் பவர் அந்த மோஸ்ட் வந்து இப்போ மேன் பவர் இல்லாமல் அந்த மோஸ்ட் வந்து ப்ரொடக்டிவிட்டியை வந்து அது மிஷின் சாப்பிட போகாது, தூங்க போகாது, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக வந்து 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணும். அப்போ ஆட்டோமேஷனுங்கிறது வந்து இன்னைக்கு வந்து மோஸ்ட் அந்த மேன் டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டிஸ் வெயிட் தூக்குறதோ இல்லை மேன் வந்து பிசிக்கலாக ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருமே தயாரா இல்லை. அப்போ அந்த கண்டிஷன்ஸ்ல வந்து இப்போ ஆட்டோமேஷனுங்கிறது வந்து எசென்சியலுங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். இந்த எல்லா டைப் ஆஃப் வெறும் ஆட்டோமொபைல் மட்டும் இல்லை, எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் தெரியும். ஈவன் திருப்பூர் கார்மெண்ட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் வந்து தெரியும். ஆக்சுவல் மோஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து மோஸ்ட் வந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம திருப்பூர்ல ஒரு மேன் பவர் இருக்குமான்னு தெரியாது, கோயம்புத்தூர்ல எவ்வளவு மேன் பவர் இருக்குமா தெரியாது. ஆனா நமக்கு மாதிரி ஒரு பெரிய சேலஞ்ச் என்னங்கன்னா நம்ம ஒரு பாப்புலேஷனுக்கு வந்து இந்த ஆட்டோமேஷன் வந்து ஒரு பெரிய த்ரெட் தான். ஆனா ஆட்டோமேஷன் இல்லாம இண்டஸ்ட்ரீஸ் வந்து இனிமேல் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு கஸ்டமரை கமிட் பண்றோம்னா ஒரு நாளைக்கு வேலைக்கு வருவாரா 20 பேர் அந்த டீம்ல இருந்தாங்கன்னா அந்த 20 பேர் வந்து கண்டிப்பா நிரந்தரமா வேலைக்கு வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து அந்த கமிட்மெண்ட்டை வந்து நம்ம ஹானர் பண்ண முடியும் குளோபல் மார்க்கெட்ல. அப்ப குளோபல் மார்க்கெட்ல ஒரு டைம் ஃபெயில் ஆனோம்னா கண்டிப்பா வந்து அடுத்த டைம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் மார்க்கா இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சப்ளையர் அப்படிங்கிற கண்டிஷன் வரும்போது டீம் பில்டிங்கே வந்து ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். அப்போ டீம் பில்டிங்ல ஆட்டோமேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வைட்டல் ரோல். இன்னைக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டோமேஷன் வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து வெளிநாட்டை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அமோஸ்ட் வந்து நாங்களே கொடுக்குற மிஷின்ஸ் வந்து டோட்டல் ஆட்டோமேஷன் டோட்டல் சொல்யூஷனாக தான் மிஷின் கொடுக்குறோம். மோஸ்ட் ஒரு சாலிட் டயர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு டயர் உள்ள வர்றதுக்கு வந்து டயர் வெளியில போற வரைக்கும் கிளீன் டயர் உள்ள இருந்து கியூர் டயர் வெளியில போற வரைக்கும் ஆட்டோமேஷன் பண்றோம். அப்போ எங்க ஃபீல்ட்ல நாங்க பண்றோம். அதே மாதிரி பல ஆக்சுவல் மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியா எடுத்தாலும் சரி, நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியாலும் சரி, மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து பார்த்தோன்னா ஆட்டோமேஷனுக்கு வந்து உள்ள வந்துட்டாங்க. அதுல நிறைய இளைஞருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவங்கலாம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்றாங்க. ஆட்டோமேஷன் வந்து இன்னொரு 5 வருஷத்துல இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவுல பெனிட்ரேட் ஆகும். ஆட்டோமேஷன்ல யார் வந்து பார்த்தோன்னா வந்து கான்சன்ட்ரேட் பண்றாங்களோ அவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு வந்து பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து 20 வருஷம் 25 வருஷத்துக்கு வந்து ஒரு பல மடங்கு வளர்ச்சி அடையும். இது அனுபவங்கள்ல நான் பார்த்தேன். ஓகே, அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அனைத்து விதமான ஒரு படிப்பை முடித்துக் கொண்டு ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்று ஒரு தொழில் முனைவோராக ஒரு ஆண்டர்பிரினரியல் விஷனோட வரக்கூடிய அத்தனை ஒரு கல்வி கற்றுட்டு அடுத்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வைக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விங்க. பொருளாதாரம் குறைவாக, அதாவது ஃபேமிலி லெவல்ல சப்போர்ட், பினான்சியல் சப்போர்ட் இல்லாம வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ் இளைஞர்கள் எப்படி தொழில நுழையிறது, எப்படி சஸ்டெயின் ஆகிறது, எதை நோக்கி அவங்க பயணம் செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஆலோசனைகளை கேட்டிருக்காங்க. நான் எல்லம்புலையில இருந்து வெளியில வந்ததுக்கு முன்னாடி ஆஸ் அ ஃபேமிலி மேன் எனக்கு கொஞ்சம் ரிசர்வ் ஃபண்ட் ஆக்சுவலாக அப்பெல்லாம் என்னுடைய லாஸ்ட் ட்ரான் சேலரியே 2160 ரூபாய் தான். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல இருக்கும்போது அப்போ அதே பெரிய சேலரி தான். பட் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஆல்மோஸ்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணது வந்து வெறும் 4000 ரூபாய் தான். என்னுடைய சொந்த பணம் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து லேத் மிஷின் வாங்குறதுக்கோ ட்ரில்லிங் மிஷின் வாங்குறதோ எனக்கு வந்து இருந்த ரிசோர்ஸஸை ஃபுல்லாக செலவு பண்ணல. ஏன்னா ஃபேமிலியும் செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷனில் ஒரு நல்ல ஜாப் இழந்துட்டு வந்து மோஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்கிட்ட போய் நிற்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன்ஸில் ஒரு மோஸ்ட் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4000 ரூபாய் தான் இருந்தது. ஆனால் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து தொழில் ஆரம்பிக்கும் தோணும் போதே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரியல் சென்டர் அப்ரோச் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து மோஸ்ட் வந்து நீங்கள் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர்கனைசேஷன் ஃபண்டிங் இருக்குது. அதே மாதிரி பேங்கோட ஃபண்டிங், பேங்கோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங் என்டர்பிரனருக்கு திஸ் கம் டவுன் லைக் எனிதிங் 7% தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வரும்போது முதல்ல என்னென்ன ரிசோர்ஸஸ் நம்மளுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் இவ்வளோ இருக்கணும். அதே மாதிரி ரீபேயிங் கெப்பாசிட்டியும் பார்த்துக்கணும். நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டை பண்ணும்போது இண்டஸ்ட்ரி பேங்க்ல வாங்கிட்டு அக்சுவலாக வந்து அது சஃபர் ஆயிரம் கூடாது. அது மாதிரி கண்டிஷன்ஸ்ல என்னென்ன எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கணும். அதே வந்து பத்தமோஸ் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம வந்து பத்தமோஸ் வந்து கண்டிப்பா ஒரு எந்த ஒரு ப்ராடக்ட் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட்ல வந்து ஒரு சஸ்டெயின் ஆகிறதுக்கு வந்து மோஸ்ட் வந்து ஒரு 3 வருஷம் பீரியட் இருக்கும். அந்த 3 வருஷ பீரியட்ல ஃபினான்சியல் பிளானிங் கண்டிப்பா இருக்கணும். அதில் ஃபேமிலி சஃபர் ஆனாலும் நம்ம சஃபர் ஆகும். ஆல்மோஸ்ட் வந்து நம்முடைய பேங்க் வந்து எப்பவுமே இன்டைரக்ட் பார்ட்னர். அப்போ இன்டைரக்ட் பார்ட்னர் வந்து நம்ம பேங்கை கேள்வி கேட்கிற வரைக்கும் நம்ம பிசினஸ் நம்மளோட இருக்கு. பேங்க் நம்மளை கேள்வி கேட்டால் ஆல்மோஸ்ட் வந்து பிசினஸ் நம்மளோட தான் இருக்காது. அப்போ கான்ஃபிடென்ட் போகும். அப்போ வந்து முதல்ல இளைஞர்கள் தயாராகும் போது என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். நம்மளால என்ன இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்பவுமே ஓவர் கமிட்மெண்ட்ல உள்ள போயிடக்கூடாது. என்னால வந்து 4000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற கான்ஃபிடென்ட் 4000 ரூபாய் வச்சுட்டு நான் வந்து 30,000 ரூபாய் லோன் வாங்கணும்.
அந்த 30,000 ரூபாய் லோன் வாங்குறதுக்கான சோர்ஸ் வந்து ஆனா 6 மாசம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து லோன் வாங்குறதுக்கு 6 மாசம் இருந்து இப்பெல்லாம் பீரியட்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க வந்து அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட சர்டிபிகேஷனுக்கு HMOs வந்து கவர்மெண்ட் கேன் அவார்ட் HMOs வந்து 1 crore பெண்டிங். ஒரு கிராஜுவேட் இன்ஜினியர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 crore கொலாட்ரல் ஃப்ரீயா லோன் கொடுக்கறதுக்கு வந்து மோஸ்ட் வந்து தயாரா இருக்காங்க. அதுக்கு வந்து மோஸ்ட் வந்து டிஎஸ்சி தாராளமா எடுக்கலாம் டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ல. மோஸ்ட் எல்லா ஃபண்டிங் ரிசோர்ஸஸும் நிறைய இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் கேபிட்டல்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு. அந்த கேபிட்டல்ல வந்து ஜெனரேட் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். தெளிவான ஒரு விளக்கம். கண்டிப்பா நம்ம சொந்தங்களுக்கு வந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியதை போல டிஸ்ட்ரிக்ட் இண்டஸ்ட்ரி சென்டர்ஸை நீங்க அணுகுனீங்கன்னா கேபிட்டல் சப்சிடி இன்ட்ரெஸ்ட் சப்சிடியோட எந்தெந்த தொழில் நிறுவனங்கள் தொடங்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு வழி காட்டுதலாக உங்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. கண்டிப்பா ஸோ அந்த ஒரு தயக்கத்தை முதல் தலைமுறையினராக தொழிலில் நுழைய இருக்கும் ஆர்வலர்கள் தொழில் முனைவோர் பயப்படாம உள்ள இறங்கி செய்யுங்க அப்படிங்கிறது அவருடைய வெற்றி பாதையின் மூலியமாக உங்களுக்கு மீண்டும் நினைவுபடுத்தி அடுத்த முக்கியமா திருப்பூர்ல இருந்து நீங்க திருப்பூர் உதாரணம் சொன்னதுனால திருப்பூர் சார்ந்த ஒரு சொந்தம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. திருப்பூர் பனியன் தொழில நம்ம ஏன் சொந்தமாக மெஷின் தயாரிக்கவில்லை, ஏன் சீனாவையோ அல்லது ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கக்கூடிய நாடுகளையோ நம்பி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. வாய்ப்புகள் கொடுங்க, பண்ண முடியும். ஏதாவது ஒரு இளைஞர் பண்ணுவார், நாங்க பண்ணுவோம். முதல்ல அதை வந்து முதல்ல நமக்கு கான்பிடென்ட் வந்து நம்ம இம்போர்ட்டட் மிஷின் தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி வந்து முதல்ல இந்தியன் மிஷினும் வேலை செய்யுங்கிற கான்பிடென்ட் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து புத்தனா வந்ததுன்னா யாரோ ஒருத்தர் முயற்சி எடுப்பாங்க. ஈவன் எங்களுக்கு அப்ரோச் பண்ணா நாங்களே கூட முயற்சி. கண்டிப்பாகங்க, அருமையான ஒரு வாய்ப்பு. அந்த கேள்வி கேட்ட நபருக்கும் மற்ற சொந்தங்களுக்கும் பரணி ஹைட்ராலிக் குரூப் ஆஃப் கம்பெனிஸும் திருப்பூருக்கு ஒரு மிஷின் தயாரிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தை இங்கு ஆழமாக இந்த காணொலியின் மூலம் பதிவு செய்து அடுத்த ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, நீங்க அந்த 87 நிமிடம் உங்களுடைய உரைய அந்த பன்னாட்டு நிறுவனங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு டெசிஷன் மேக்கர் முடிவெடுக்கக்கூடிய தன்மை உள்ள அந்த ஒரு பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் முன்னாடி இருக்கும் பொழுது உங்களுடைய தைரியத்தில் முதல் ஒரு முக்கியமானதாக நீங்க எதை எடுத்து சென்றீர்கள், உங்களுடைய யூஎஸ்பி எதுவாக இருந்தது, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், நம்ம இதை எடுத்து அங்க வச்சோம்னா தான் அவங்களுக்கு அது ஒரு அட்ராக்டிவா இருக்கும் அப்படிங்கறது ஒரு மனசுல எடுத்து வச்சுதான் நம்ம ஒரு செயலை செய்வோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது யூஎஸ்பி எதுவாக இருந்தது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. யூஎஸ்பி என்னன்னா ஆக்சுவலா முதல்ல வந்து when you attract actually not only global customer even our Indian customers also actually most வந்து முதல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பிரசன்டேஷன் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு சப்ஜெக்ட்ல வந்து ஒரு 5 நிமிஷம் பேசலாம். 5 நிமிஷத்துக்கு மேல யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த லிசனிங் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சு போயிடும். அப்போ எங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் மெஷின் பண்ற வாய்ப்புகள் கிடைச்சது. அப்போ அந்த ஒரு டிஃப்ரெண்டான பிரசன்டேஷன் வந்து அம்மோஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியுங்கிறது வந்து அப்போ அந்த பிரசன்ட் பண்ணும் போதே அந்த பிரசன்டேஷன் ரெடி பண்ணும் போதே அம்மோஸ் வந்து இவங்களுக்கு இப்படி பிரசன்ட் பண்ணணுங்கிறது வந்து அம்மோஸ் வந்து நாங்க அரைவ் பண்ணிட்டோம் முதலே. அதுக்கு தாண்டி வந்து அம்மோஸ் வந்து கான்பிடென்ட் லெவல் அப்படின்னா இது வந்து அவர் வந்து அனலைஸ் பண்ணி மட்டும் அமெரிக்கன் அனலைஸ் பண்ணி மட்டும் சொல்ல, எங்களுக்கும் தெரியும் 27 வருஷம் ஃபீல்ட்ல யார் எந்த மேனுஃபேக்சர் வந்து என்ன மாதிரி பண்றாங்க. அப்போ வந்து வாட் யூனிக்னஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து பரணியோட யூனிக்னஸ் என்னன்னா எங்களுக்கு எங்களுடைய ப்ராடக்ட் ரேஞ்சுக்கு அப்படின்ற கண்டிஷன்ஸ் வரும்போது இது வந்து குளோபலா வந்து ரொம்ப ஃப்ராங்கா சொல்ல போனா எங்களுடைய 136 செக்டர்ல நாங்க நுழைஞ்சிருக்கிற கண்டிஷன்ல பார்க்கும்போது பரணிக்கு நாங்க வந்து பரணி மட்டுமே காம்படிட்டர் அப்படிங்கிற கான்பிடென்ட் வந்து வந்து எங்களுக்கு இருந்துச்சு. எங்களுடைய டெக்னாலஜியில ஆல்மோஸ்ட் வந்து நாங்க கான்பிடென்ட் அப்படிங்கிறது வந்து இது என்ன தனிப்பட்ட முறையில கான்பிடென்ட் இல்ல. பரணிக்கு நான் சொல்றது பரணியோட டீம் மெம்பர்ஸ்ல எல்லாருமே இருக்காங்க. இண்டஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க, மேனேஜர்ஸ் இருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க, ஃபிட்டர்ஸ் இருக்காங்க, ஹெல்பர்ஸ் இருக்காங்க. அத்தனை பேருக்கு ஆல்மோஸ்ட் வந்து அதோட எவ்வளவு டெக்னாலஜி எங்கிருந்து இருக்குன்னா கண்டிப்பா நம்ம இந்தியன் கார்பரேட்ஸ் அத்தனையும் இம்போர்ட்டட் மிஷின்ஸ் வாங்கும்போது அதுல ஒவ்வொருத்தரையும் ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா கம்பைண்டா நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியுங்கிற கான்பிடென்ட் வந்து எனக்கு அங்க இருந்தது. அதனால என்னால வந்து 87 மினிட்ஸ் நான் ஸ்டாப் பிரசன்டேஷன் கொடுக்க முடியும். இது எல்லாராலையும் முடியும், என்னால மட்டும் இல்ல. கண்டிப்பா கால நேரம் கருதி நம்ம கடைசியா ஒரே ஒரு கேள்வியோட நிறுத்துறோம். ஏன்னா நம்ம இதற்கு பிறகு இன்னொரு 10 நிமிட துளிகள் வந்து நம்ம ஒரு முக்கியமான நிகழ்வுக்கும் போகிறோம், அது உங்களுக்கு தெரியவே இருக்கும். முக்கியமான ஒரே ஒரு கேள்வி இந்த கடைசி கேள்வியாக கேட்கும் பொழுது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்களாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் R&Dல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களாகட்டும் அந்த சக்சஸ் டு ஃபெயிலியர் ரேஷியோ அப்படிங்கிறது எது வந்து உகந்தது? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு 10 டைம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்பொழுது அந்த 10 டைம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு போயிடுவாங்க. ஆனா அந்த 11வது தடவை முயற்சியில் அவங்களுக்கு 100% ஒரு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் வந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துமே இந்த 10 தடவை நம்ம ஃபெயில் ஆயிட்டமே இனிமேல் கிடையாதுங்கிறத போயிருப்பாங்க.
ஸோ நமக்கு முன்னாடி இருந்தக்கூடிய கேபிஎன் குளோபல் செஷன்ல இருக்கக்கூடிய நம்ம அச்சீவர் செஷன்ல ரூட்ஸ் ராமசாமி ஐயா அவர்கள் சொன்னது போல் அவர்கள் பல வருடங்கள் ஒரு விஷயத்தை அந்த ஹார்ன் தயாரிக்கிறதுல ஃபெயிலியர் ஆனாலும் விடாமுயற்சியோட எடுத்துட்டு போய் தான் அந்த ப்ராடக்ட் இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டா கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி இன்றைய சொந்தம் கேட்ட கேள்வி என்னன்னா, அந்த சக்சஸ் டு ஃபெயிலியர் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம எதை வந்து ஒரு காரணியாக ஒரு பேசிக் ஒரு பிரின்சிபலாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காருங்க. நல்ல கேள்வி தாங்க. இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து நான் ஏற்கனவே உங்களுடைய ஷேர் பண்ண வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10 வருஷம் ஃபெயிலியரை மட்டுமே பார்த்தோம். அதாவது ப்ராஃபிட்டே இல்லாத ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு ஃபேமிலி மேனா 10 வருஷம் நம்மளுடைய எந்த ப்ராடக்ட்ல ஜெயிக்கணும்னு நினைச்சோமோ அந்த ப்ராடக்ட் விட்டு நாங்கள் மாறல, எங்களுடைய விஷன் மாறல. அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வரும்போது ஒரு பிசினஸ் உள்ள அனலைஸ் பண்ணும்போது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண வேண்டியது வந்து டெக்னிக்கல் வயபிலிட்டி. இது டெக்னிக்கலா நம்மளால வந்து ஜெயிக்க முடியுமா, டெக்னிக்கல் காம்படிஷன்ல அதர் பிளேயர்ஸ் என்ன இருக்காங்க, நம்மளால என்ன பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும், டெக்னிக்கல் வயபிலிட்டி. இதை தாண்டி இந்த ப்ராடக்ட் பண்ணா மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்கனாமிக்கலா இருக்குமா, எக்கனாமிக்கல் வயபிலிட்டிஸ் நெக்ஸ்ட் டூல். இது வந்து மோஸ்ட் வந்து ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய விஷயம். எடுத்தோன்னே வந்து பார்த்தோன்னா ஒரு லோன் வாங்கி போடுறோம், ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அப்படிங்க மட்டும் இல்லை, அந்த ப்ராடக்ட்டை டீப் அனலைஸ் பண்ணி அது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட்டபிளா நான் சொன்ன மாதிரி 10 வருஷம் 20 வருஷத்துக்கு சஸ்டைனபிள் மார்க்கெட்ல இருக்குமா அப்படிங்கிறது தான் ப்ராஃபிட். நாளைக்கு ப்ராஃபிட் பண்றது ப்ராஃபிட் இல்லை. அந்த மாதிரி ஒரு நிறுவனம்ங்கிறது வந்து அப்படிதான் வளர முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா எக்கனாமிக்கல் வயபிலிட்டிங்கிறது அடுத்த டூல். தேர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட்டிங் வயபிலிட்டி. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ப்ராடக்ட் மார்க்கெட் பண்ணது இன்னும் 10 வருஷம் கழிச்சினாலும் நாங்கள் மார்க்கெட் பண்ண மாட்டோம், எங்களுடைய ப்ராடக்ட் தான் மார்க்கெட் பண்ணும். ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கிறது வந்து விதை தான் விதைச்சிருக்கோம். அப்போ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல வரும்போது முதல்ல மார்க்கெட்டிங்கிறது வந்து மோஸ்ட் வந்து நம்மால் மார்க்கெட் பண்ண முடியும். எவ்வளவு மார்க்கெட் சைஸ், அந்த மார்க்கெட் சைஸ்ல நம்ம உருவாக்குற ப்ராடக்ட் வந்து எவ்வளவு தூரம் இருக்கலாம், அப்போ அந்த மார்க்கெட்ல நம்ம என்ன மாதிரி காம்படேட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து எந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ணாலும் அந்த மேனுஃபேக்சருக்கு வந்து ரொம்ப மேனுஃபேக்சர் பண்ணாலும் சரி, ட்ரேடிங் பண்ணாலும் சரி, நம்முடைய HMS வந்து சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் சொல்லிக்க விரும்புறது என்னன்னா சஸ்டைனபிள் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 10 வருஷம் 20 வருஷம் அதாவது நம்ம வாழ போற 30 வருஷம் வாழ்க்கை வந்து இந்த தொழில் தான் இருக்கணும்னா அந்த தொழிலை பத்தி ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணணும். அது முதல்ல அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா அந்த சக்சஸ் ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கண்டிப்பா 90% இருக்கும். சூப்பர் சூப்பர். அருமையான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நம்ம சிறப்பு விருந்தினர் அவருடைய வெற்றியின் மூலம் அல்லது அவர் கற்றுக்கொண்ட பாதை, வெற்றி பாதையை கடந்து வந்த பாதையின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தியிருக்காரு. கால நேரம் கருதி சொந்தங்கள் நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. முக்கியமான கேள்வி தொகுப்புகளை மட்டுமே நம்மளுடைய சிறப்பு விருந்தினரிடம் கேட்க முடிந்தது. கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது விளக்கங்கள் அல்லது நம்மளுடைய சிறப்பு விருந்தினருடைய தொழில் மற்றும் உங்களுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக ஏதாவது நீங்க வந்து இன்றைய சிறப்பு விருந்தினரின் தொழிலை அல்லது அவங்களுடைய ஸ்டாஃப்ல நீங்க அப்ரோச் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா india@kbnglobal.org என்ற இணைய முகவரிக்கு நீங்க உங்களுடைய மின்னஞ்சல் மூலியமாக உங்களை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்து இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்குமாறு நீங்க ஒரு விண்ணப்பத்தை வச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த டெஃபினட்டா அந்த மெயில நம்ம வந்து இன்றைய சிறப்பு விருந்தினரின் தொழில் முகவரிக்கு அனுப்பி அவர்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு கண்டிப்பாக பதிலளிப்பார்கள். அல்லது உங்களுடைய தொழில் நிமித்தமான ஒரு மேலும் சில விஷயங்களுக்காக நீங்க அவர்களுடைய கலந்துரையாடல் வேண்டும் என்றால் அதற்கும் கேபிஎன் குளோபல் ஒரு ஏற்பாடு செய்து கொடுக்கும். அதனால நீங்க வந்து india@kbnglobal.org சேட்ல நாங்க போஸ்ட் பண்றோம், அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க அனுப்பணும். அந்த ஒரு விஷயத்தை இன்று காணொலி மூலம் உங்களுக்கு தெரியப்படுத்தி இந்த அருமையான ஒரு காணொலி மூலம் அனைத்து சொந்தங்களும் நம்முடன் இணைந்திருந்து இன்றைய சிறப்பு விருந்தினரின் எண்ணிய முடிதல் வேண்டும் என்ற பாரதியின் முதல் வரி அந்த கவிதையில் இருக்கிறத நம்ம என்ன செயல் நம்ம வந்து தொழில செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்து காட்டி ஜெயிக்க வேண்டும் என்ற இந்த ஒரு விளக்கத்தை அவருடைய வெற்றியின் சரித்திரத்தை நமக்கு சுருக்கமாக இந்த ஒரு மணி துளிகளில் அவர் கொடுத்திருக்காரு. அவருடைய காலத்தை நமக்கு பொன்னான ஒரு வாய்ப்பாக நம் சொந்தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு ஒரு வழிகாட்டுதலாக கண்டிப்பாக அமைந்ததில் எந்தவித ஒரு மாற்றமும் இல்லை, எந்தவித ஐயமும் இல்லை. இந்த ஒரு அருமையான நேரத்தில் நம்முடன் இணைந்திருந்த அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக இந்த காணொலியில் பங்கு பெற்றதற்கு எங்களுடைய மனம் வந்து ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து சொந்தங்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சொந்தங்களே, வாய்ப்புகளுக்கு நன்றி. முடியல. இன்றைய சிறப்பு விருந்தினர்
திரு கருப்பண்ணசுவாமி அவர்கள் கொடுக்கிற ஒரு நிகழ்வு. அருமையான ஒரு சிறப்புரை, நிறைய வழிகாட்டுதல்கள், நிறைய புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் ஆஸ்பெக்ட்ல இருக்கக்கூடிய இன்றைய என்ஜினியர்ஸ் நம்ம இன்ஜினியரிங் படிச்சு ஒண்ணும் இல்லை, நம்ம சாதிக்க முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த நிறைய என்ஜினியர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஊட்டிய ஒரு சிறப்புரை. இந்த சிறப்புரையில் பங்கு கொண்ட அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு முகூர்த்த நாள், 108 பேர்த்துக்கு மேல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த முகூர்த்த நாளை உங்களுடைய வாழ்வில், உங்களுடைய தொழிலில் ஒரு முகூர்த்த நாளாக குறிக்க வேண்டும் என்று கருதி இந்த காணொலி நிகழ்வுல இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய அலுவல் நேரத்தையும் ஒதுக்கி அவர்களுடைய பர்சனல் ஒர்க்கும் விட்டுட்டு நம்ம சொந்தத்துக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவருடன் இணைந்து நாமும் ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதை அடைய வேண்டும் என்று கருதி நம்ம இந்த காணொலியில இணைந்து கொண்ட அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இன்றைய சிறப்பு விருந்தினர் இருந்தாதான் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு காணொலி நிகழ்வுல இணைஞ்சு அவர்களுடைய வெற்றியின் ரகசியங்களையும் அல்லது அவர்கள் கடந்து வந்த வெற்றி பாதைகளையும் அவர் ஏற்பட்ட இடையூறுகளை தெரிந்து கொள்ள முடியும். அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு காணொலி நிகழ்வு வெற்றிகரமாக அமைந்ததற்கு இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நம் கொங்கு சொந்தங்களின் சார்பாகவும் கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக 40 நாடுகளுக்கு மேற்பட்டு இணைந்திருக்கும் நம் அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு கருப்பண்ணசாமி ஐயா அவர்களுக்கு நிறைய பேர் உங்களுடைய வாழ்த்துக்களை சேட் பாக்ஸ்ல போட்டிருக்கீங்க. கண்டிப்பா இன்றைய சிறப்பு விருந்தினர் தெரிவிச்சுக்கிறோம். வாய்ப்புகளுக்கு மிகப்பெரிய நன்றிங்க. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களுடன் இணைந்ததுல. அனைத்து கொங்கு சொந்தங்களின் சார்பாக நம் கேபிஎன் குளோபல் 56வது காணொலி நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு வாரம் கழித்து 57வது காணொலி நிகழ்வில் மீண்டும் ஒரு வெற்றியாளருடன் உங்களுடன் சந்திக்கின்றோம். அதுவரை உங்களுடன் இருந்து விடைபெறுவது உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரன், கேபிஎன் குளோபல் மற்றும் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் அசோசியேஷன் சார்பாக மீண்டும் ஒரு முறை. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13299144 கூட்டல் 6*1329999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.